குட் ஈவினிங்டா. குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங்டா. வாய்ஸ் ஆடிபிளா எல்லாருக்கும்? குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங்டா. வாய்ஸ் ஆடிபிளா எல்லாருக்கும்? எஸ் மேம். ஆடிபிள். ஸோ கொஸ்டின் பேப்பர் தான் நம்ம ரிவைஸ் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ ஸ்க்ரீன் மட்டும் ஷேர் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் அ மினிட். ஸ்க்ரீன் விசிபிளா? எஸ் மேம். எஸ் விசிபிள். ஓகே. ஸோ நம்ம 60 கொஸ்டின்ஸ் இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேவா? ஆகஸ்ட் 2024 கொஸ்டின்ஸ்ல வந்து 60 கொஸ்டின்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ ப்ரீவியஸா எது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத ரிவைஸ் பண்ணிட்டே வாங்க. இல்ல ப்ரீவியஸா நம்ம பார்த்த ரைட்டர்ஸ் எல்லாமே மறந்து போயிருவாங்க. ஓகேவா? ஸோ 61 அப்படின்னு பார்க்கும்போது ஹூ அமong த ஃபாலோயிங் வேர் அசோசியேட்டட் வித் த மெட்டாபிசிக்கல் சொசைட்டி? கைஸ் 1 மினிட். So, who among the following were associated with Metaphysical Society founded in 1869 by Sir James Knowles அப்படின்னு சொல்லி ஓகேவா? இது வந்து நம்ம நார்மலா ரெகுலரா கிளாஸஸ் பார்த்துட்டு இருக்கோம்ல, அதுல இத நம்ம பார்த்திருக்க மாட்டோம். ஏன்னா மெட்டாபிசிக்கல் சொசைட்டி அப்படின்னு நம்ம மெட்டாபிசிக்கல் பொயட்ஸா நம்ம படிச்சிருமே தவிர, மெட்டாபிசிக்கல் சொசைட்டி அப்படின்னு நம்ம எதுவுமே படிச்சதே கிடையாது. இந்த மெட்டாபிசிக்கல் சொசைட்டி அப்படின்றது யார் ஃபவுண்ட் பண்ணியிருப்பா அப்படின்னு சொன்னா, சர் ஜேம்ஸ் அப்படின்ற ஒருத்தர் ஃபவுண்ட் பண்ணியிருப்பார். எந்த இயர்ல அப்படின்னு சொன்னா 1869ல ஓகேவா? இந்த மெட்டாபிசிக்கல் சொசைட்டி கீழ சர் ஜேம்ஸ் வந்து 69 ஆத்தர்ஸ் பத்தி பேசியிருப்பாரு. அந்த 69 ஆத்தர்ஸ்ல நமக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ இதுல 5 ரைட்டர்ஸ் இருக்காங்க. இதுல 3 பேர் மட்டும் தான் ஆன்சர் கரெக்ட். யார் 2 பேர் கிடையாதுன்றது நமக்கு தெரியாது. ஓகேவா? இது நான் போய் படிக்கலாம்னு செக் பண்ணி பார்த்தப்போ, உள்ள எத்தன பேர் இருந்தாங்க? 69 பேர் இருந்தாங்க. நம்ம 69 பேர் வரைக்கும் படிக்கிறது வேஸ்ட் ஆஃப் டைம். ஏன்னா இதே கொஸ்டின் திருப்பி ரிப்பீட் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டா, நமக்கு தெரியாது இது ரிப்பீட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சும்மா ரேண்டமா படிச்சுக்கோங்க. மெட்டாபிசிக்கல் சொசைட்டின்னு சொல்லி ஒருத்தவங்க ஃபவுண்ட் பண்ணாங்க. எந்த இயர்ல அப்படின்னு சொன்னா 1869ல அவங்க ஃபவுண்ட் பண்ணாங்க. யார் ஃபவுண்ட் பண்ணா அப்படின்னு சொன்னா சர் ஜேம்ஸ் அப்படின்றவர் ஃபவுண்ட் பண்ணாரு அப்படின்றது தான் ஸ்டஃப். ஓகேவா? ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு சொன்னா பிசிஇ. அதான் அதோட ஆன்சர். ஸோ பிசிஇ அப்படின்னு பார்த்தா பி வந்து டிஹெச் ஹக்ஸ்லி, சி வந்து ஆல்ஃபிரட் டெனிசன், இ வந்து வில்லியம் கிளாட்ஸ்டோன். இவங்க 3 பேருமே எதுக்கு கீழ வருவாங்க அப்படின்னு சொன்னா மெட்டாபிசிக்கல் சொசைட்டிக்கு கீழ வருவாங்க. ஃபவுண்ட் பண்ணது சர் ஜேம்ஸ் 1869ல. இது கூட மெட்டாபிசிக்கல் சொசைட்டி அப்படின்னு பார்த்தா அதுல எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொன்னா 69 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ 69 மெம்பர்ஸே நம்ம மனப்பாடம் பண்ணவே முடியாது. ஸோ இதுல மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோ, இதுல 3 ரைட்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. கிளியரா இது? எஸ் மேம். கிளியர். So, Women in Love is a sequel to which one of the following novels by D.H. Lawrence? த ரெயின்போ. கரெக்ட். த ரெயின்போ அப்படின்றது ஆன்சர். ஓகேவா? டிஹெச் லாரன்ஸோட டெபியூ ஒர்க் என்ன? ஒயிட் பீகாக். ஒயிட் பீகாக் எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? 1911. எஸ் 1911 பப்ளிகேஷன். ஒயிட் பீகாக்கும் இன்னொரு ஒர்க்கும் ஒரே விஷயத்துல பப்ளிஷ் ஆகிருக்கும்னு சொல்லி கொடுத்தல 1911ல. இன்னொரு ஒர்க் என்னது? சன் அண்ட் லவர். சன்ஸ் அண்ட் லவர்ஸ். அப்ப உமன் அண்ட் லவ்வும் ரெயின்போவும் எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? 1915 and 1920. எஸ் விமன் அண்ட் லவ் வந்து 1915, ரெயின்போ வந்து 1920 அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகே, ஆன்சர் வந்து டி. விமன் அண்ட் லவோட சீக்வல் என்ன அப்படின்னு சொன்னா த ரெயின்போ அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சோ ஆத்தர் யாரு அப்படின்னு சொன்னா டிஹெச் லாரன்ஸ். எந்த இயர்ல போன் ஆயிருப்பாரு அப்படின்னா 1885ல போன் ஆகி 1930ல அவர் வந்து டிவைஸ் ஆயிருப்பாரு. இவரோட ஃபுல் நேம் தெரிஞ்சுக்கோங்க, டேவிட் ஹெர்பர்ட் லாரன்ஸ். அதான் நம்ம ஷார்ட்டா டிஹெச் லாரன்ஸ் அப்படின்னு சொல்றோம். இவர் என்ன டேர்ம் காயின் பண்ணிருப்பாரு அப்படின்னு சொன்னா பிளட் கான்சியஸ்னஸ். அப்ப டபுள் கான்சியஸ்னஸ் யாரோடது? பிளட் கான்சியஸ் வந்து டிஹெச் லாரன்ஸோடது. டூ பாய்ஸ். எஸ். டபுள் கான்ஷியஸ்னஸ் யாரோடது அப்படின்னு சொன்னா டூ பாய்ஸோடது. டூ பாய்ஸ் வந்து எந்த மூவ்மெண்ட் கீழ வருவாரு? ஹார்லம் ரெனைசன்ஸ். கரெக்ட். ஹார்லம் ரெனைசன்ஸ் அப்படின்னு பாக்குறோம். ஓகே, டூ பாய்ஸோட ஒரே ஒரு ஒர்க் வந்து 1903ல பப்ளிஷ் ஆயிருக்குன்னு சொல்லி கொடுத்தல. வாட் இஸ் த ஒர்க்? பப்ளிகேஷன். ஒரு ஒர்க் தான் பார்த்தோம். நேத்து கூட கரெக்டா ஆன்சர் சொன்னீங்க நீங்க. சோல் ஆஃப் பிளாக் ஃபோக். சோல்ஸ் ஆஃப் பிளாக் ஃபோக். ஓகேவா? சோல்ஸ் ஆஃப் பிளாக் ஃபோக் அப்படின்ற ஒர்க் வந்து 1903ல பப்ளிஷ் ஆயிருக்கும். அது யாரோடது அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆலன் யாரோடது? யார பத்தி பேசிட்டு இருந்தோம்? டூ பாய்ஸ். சாரி, தேங்க்யூ சோ மச். டூ பாய்ஸோடது. அவர் தான் என்ன டேர்ம் காயின் பண்ணிருப்பாரு அப்படின்னு சொன்னா டபுள் கான்சியஸ்னஸ் காயின் பண்ணிருப்பாருன்னு பார்த்தோம். அப்ப ஆலன் லாக் எந்த ஒர்க் எழுதிருப்பாரு? ஒரு ஆந்தாலஜி ப்ரொடியூஸ் பண்ணிருப்பார்ல.
ஆலன் லாக், ஹார்லம் The ரெனைசன்ஸ் New கீழ Negro. கரெக்ட். த நியூ நீக்ரோ அண்ட் இன்டர்பிரேஷன் 1925ல அந்த ஒர்க் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். ஓகேவா? அது வந்து ஆலன் லாக்கோட ஒர்க் அப்படின்னு பார்க்குறோம். அவர் எதுக்கு கீழ வருவார் அப்படின்னா, ஹார்லம் ரெனைசன்ஸ் கீழ. ஸோ கெட்டிங் பேக் டு டிஹெச் லாரன்ஸ். டிஹெச் லாரன்ஸோட ஃபுல் நேம் வந்து டேவிட் ஹெர்பர்ட் லாரன்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். அவர் என்ன டேர்மை காயின் பண்ணியிருக்காரு அப்படின்னா, பிளட் கான்ஷியஸ்னஸ் அப்படின்ற டேர்மை காயின் பண்ணிருக்காரு. இதுல இருந்தா டீவியேஷன் கூட்டிட்டு போனேன். டபுள் கான்ஷியஸ்னஸ் யார் காயின் பண்ணான்னு கேட்டா, அது வந்து டூ பாய்ஸ் அப்படின்னு சொன்னீங்க. ஓகேவா? ஸோ டிஹெச் லாரன்ஸோட நாவல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து த ஒயிட் பீகாக், அது வந்து 1911ல பப்ளிஷ் ஆயிருக்கும். அதுதான் அவரோட ஃபர்ஸ்ட் நாவல் அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கு ஒர்க்கிங் டைட்டில் ஒண்ணுக்கு உண்டு. லலிதா அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க் உண்டு. ஓகேவா? சோ ஒர்க்கிங் டைட்டில் என்ன அப்படின்னா லெட்டிடா. ஒரிஜினல் டைட்டில் என்ன அப்படின்னு சொன்னா த ஒயிட் பீகாக் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இதோட நரேட்டர் யாரு அப்படின்னு சொன்னா சிரில் பர்ட்சால் அப்படின்றவங்க தான் இந்த கதையோட நரேட்டர். சோ இதுல தெரிஞ்சுக்க வேண்டியது 3 பாயிண்ட் தான். ஃபர்ஸ்ட் நாவல் வந்து ஒயிட் பீகாக் எந்த இயர்ல பப்ளிஷ் ஆச்சு அப்படின்னு சொன்னா 1911. அதோட ஒர்க்கிங் டைட்டில் என்ன, நரேட்டர் யாரு, இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இதுக்குள்ள இருக்க கேரக்டர்ஸ் இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஓகேவா? சோ ஒயிட் பீகாக் 1911 அப்படின்னு பாக்குறோம். சோ அடுத்த ஒர்க் தான் நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னு சொன்னா த ட்ரெஸ்பாசர் வந்து 1912ல பப்ளிஷ் ஆயிருக்கும். இதோட ஒரிஜினல் டைட்டில் என்ன அப்படின்னு சொன்னா சாகா ஆஃப் சைக்மூண்ட் அப்படின்றது அதோட ஒரிஜினல் டைட்டில். சோ த ட்ரெஸ்பாசர் அப்படின்றது அடுத்த ஒர்க். அப்புறம் சன்ஸ் அண்ட் லவர்ஸ் வந்து 1913ல பப்ளிஷ் ஆயிருக்கும். இதோட ஒர்க்கிங் டைட்டில் என்ன அப்படின்னு சொன்னா பால் மாரல். எதுக்காக ஒர்க்கிங் டைட்டில் வந்து பால் மாரல் வந்திருக்கு? அப்ப இதோட ப்ரோட்டகனிஸ்டோட நேம் என்ன? நான் கதை சொல்லி கொடுத்துருக்கேன்ல. Paul Marel. பால் மாரல். ஓகேவா? இதுல கதை ஒன்னும் பெருசா கிடையாது. சன்ஸ் அண்ட் லவர்ஸ் அதோட ஒர்க்கிங் டைட்டில் வந்து பால் மாரல். ஓகே, பால் மாரல் தான் ப்ரோட்டகனிஸ்டோட நேம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சோ ப்ரோட்டகனிஸ்டுக்கு என்ன கதை, அவரை சுத்தி என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா நார்மலா ஒரு மேரேஜ் லைஃப்ல என்ன நடக்குமோ அதுதான் நடக்கும். சோ பால் மாரலுக்கு ஒரு லவர் இருப்பாங்க அண்ட் பால் மாரலுக்கு ஒரு அம்மாவும் இருப்பாங்க. பட் அம்மா வந்து வீட்ல இருக்கிற 3 பசங்களை விட யார் மேல பயங்கரமா பாசம் வச்சிருப்பாங்க ஹஸ்பண்ட் இறந்ததுக்கு அப்புறம் அப்படின்னா பால் மாரல் மேலதான் பயங்கரமா பாசம் வச்சிருப்பாங்க. அப்ப பால் மாரலுக்கு ஒய்ஃபையும் சரி அம்மாவையும் சரி டபுள் சைடா அவனால பேலன்ஸ் பண்ண முடியாம இருக்கும். அப்ப அந்த இடத்துல அந்த கான்ஃபிளிக்ட்ட பத்தி தான் பேசியிருப்பாங்க. அம்மா ஒரு பக்கம், லவ்வர் ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு. கடைசி அவன் லவ் பண்ண 2 பொண்ணுமே அவன விட்டுட்டு போயிருப்பாங்க. சோ பால் மாரலுக்கு 2 லவ்வுமே செட் ஆயிருந்திருக்காது. அப்ப எப்படி அத வந்து அவன் பேலன்ஸ் பண்றான் அப்படின்றது தான் சன்ஸ் அண்ட் லவர்ஸ்க்கு கீழ நமக்கு காமிச்சிருப்பாங்க. அதனால தான் டைட்டில் வந்து சன்ஸ் அண்ட் லவர்ஸ் அப்படின்னு வச்சிருக்காங்க. ஓகேவா? சோ சன்ஸ் அண்ட் லவர்ஸ் 1913 பப்ளிகேஷன். இதோட ஒர்க்கிங் டைட்டில் என்ன அப்படின்னு சொன்னா நம்ம பால் மாரல் அப்படின்னு பாக்குறோம். சோ பால் மாரல் தான் இந்த கதையோட ப்ரோட்டகனிஸ்ட் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அவனோட அம்மாவோட நேம் என்ன அப்படின்னு சொன்னா கிரெட்டூட் அப்படின்னு பாக்குறோம். ஓகே, அவங்க அம்மாக்கும் 2 லவ்வர்ஸ்க்கும் நடந்துட்டு இருக்க ப்ராப்ளம் பத்தி தான் இந்த கதைக்குள்ள பேசுறாங்க. கிளியரா? சன்ஸ் அண்ட் லவர்ஸோட சம்மேஷன். Yes, Yes, ma'am. ma'am. அடுத்தது ரெயின்போ வந்து 1915. இட் இஸ் அ பேண்டட் ஒர்க் அப்படின்னு பாக்குறோம். இதுக்கும் வேற டைட்டில்ஸ் உண்டு. த சிஸ்டர். லேட்டரா என்னன்னு மாத்திருப்பாங்க அப்படின்னு சொன்னா த வெட்டிங் ரிங்னு மாத்திருப்பாங்க. சோ டோட்டலா இதுக்கு மட்டும் 2 டைட்டில் பாக்குறோம். த ரெயின்போக்கு அதுக்கப்புறம் 2 டைட்டில் கொடுத்திருக்காங்க. ஒன்னு வந்து த சிஸ்டர், அப்புறம் லேட்டரா த வெட்டிங் ரிங் அப்படின்னு சொல்லி அதோட டைட்டில் வந்து மாத்திருப்பாங்க. இதோட சீக்வல் தான் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா விமன் அண்ட் லவ் அப்படின்னு பார்த்தோம். அது எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னு சொன்னா 1920ல பப்ளிஷ் ஆயிருக்கும். ஓகேவா? இதோட ஸ்டோரி என்ன அப்படின்னு சொன்னா ஒரு 3 ஜெனரேஷன். இப்ப நம்ம ஃபேமிலி, இப்ப என்னோட ஃபேமிலி எடுத்துக்கிட்டா நான் வந்து செகண்ட் ஜெனரேஷன். எனக்கு முன்னாடி எங்க அப்பா, அப்புறம் எனக்கு அடுத்து என்னோட பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 3 ஜெனரேஷன்ஸ். ஓகேவா? அந்த 3 ஜெனரேஷன்ஸ் பத்தி தான் பேசுறாங்க இந்த ரெயின்போ அப்படின்ற கதைக்குள்ள. அப்ப அந்த ஃபேமிலியோட நேம் என்ன அப்படின்னா பிராக்வின் ஃபேமிலி. இதுல தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த ஃபேமிலியோட நேம் தான் ஆல்ரெடி நெட் கொஸ்டின். சரியா? த ரெயின்போ 1915 பப்ளிகேஷன். இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் டைட்டில்ஸ் இருக்கு. த சிஸ்டர், த வெட்டிங் ரிங் அப்படின்னு சொல்லி. இதோட சீக்வல் தான் என்ன அப்படின்னு சொன்னா விமன் அண்ட் லவ் அப்படின்னு பாக்குறோம். எந்த இயர்ல பப்ளிஷ் ஆச்சுன்னா 1920ல பப்ளிஷ் ஆச்சு அப்படின்னு பாக்குறோம். இது ஒரு ஃபேமிலி பத்தி தான் காமிச்சிட்டு இருக்காங்க. அந்த ஃபேமிலியோட நேம் என்ன அப்படின்னு சொன்னா பிராக்வின் ஃபேமிலி அப்படின்னு பாக்குறோம். ஓகேவா? அடுத்தது விமன் அண்ட் லவ் வந்து அதோட கண்டினியூஷனா காமிப்பாங்க. 1920ல பப்ளிஷ் ஆயிருக்கும். இப்ப டிஹெச் லாரன்ஸோட அதர் ஒர்க்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் த லாஸ்ட் கேர்ள். தி லாஸ்ட் கேர்ள் வந்து 1920ல பப்ளிஷ் ஆயிருக்கும். அப்புறம் ஆரன் ராட் வந்து 1922ல பப்ளிஷ் ஆயிருக்கும். நமக்கு 1922ல டிஎஸ் எலியட்டோட எந்த ஒர்க் தெரியும் நமக்கு? The Wasteland. வேஸ்ட்லேண்ட் அப்படின்னு பார்ப்போம். த ஆரன் ராட் அப்படின்ற ஒர்க் வந்து பிகாரஸ்கு நாவல் அப்படின்னு பார்க்கிறோம். பிகாரஸ்க் அப்படின்னா என்ன? பிகாரஸ்க் Protagonist. சொல்லுங்க. Hero Protagonist வந்து hero ப்ரோட்டகனிஸ்ட் வந்து வந்து ரோகா இருப்பாங்க. ப்ரோட்டகனிஸ்ட் வந்து ரோகா இருப்பான். ஓகேவா? எப்பவுமே நம்ம கதையில வந்து ப்ரோட்டகனிஸ்டுக்கு அப்படின்னு சொன்னா வந்து ரொம்ப குட்டா இருக்கணும். அவன் ப்ராப்பரா அவனோட ப்ராப்ளம்ஸ், அவன் லைஃப் எல்லாத்தையும் ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணணும். எப்பவுமே அவன் நல்லவனா நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு ஹீரோ வந்து போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. பட் பிகாரஸ்க் நாவல் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா அதுல ப்ரோட்டகனிஸ்ட் வந்து ரோகா இருப்பான். ஓகேவா? அதுதான் நம்ம பிகாரஸ்க் நாவல் அப்படின்னு சொல்றோம். சோ அவரோட அதர் ஒர்க்ஸ் எல்லாமே தெரியணும். பிகாஸ் டிஹெச் லாரன்ஸ் வந்து முக்கியமான ரைட்டர். சோ லாஸ்ட் கேர்ள் 1920, ஆரன் ராட் வந்து 1922, கேங்கரு வந்து 1923ல பப்ளிஷ் ஆயிருக்கும். இதோட செட்டிங் வந்து லண்டன் இல்ல ஆஸ்திரேலியா. ஓகேவா? சோ காங்கரோட செட்டிங் என்ன அப்படின்னு சொன்னா ஆஸ்திரேலியா. நான் ஏன் லண்டன் குடுத்தேன்னு தெரியல. சோ ஆஸ்திரேலியா அப்படின்னு பாக்குறோம். நெக்ஸ்ட் த பாய் இன் த புஷ் 1924ல பப்ளிஷ் பண்ணியிருப்பார். இது யார் கூட சேர்ந்து எழுதியிருப்பார் அப்படின்னு சொன்னா எம்எல் ஸ்கின்னர் அப்படின்ற ஒரு ஆத்தர் கூட சேர்ந்து டிஹெச் லாரன்ஸ் வந்து எழுதியிருப்பாரு. ஓகேவா? டெத் த ப்ளூம்டு சர்பன்ட். ப்ளூம் சர்பன்ட் பத்தி நான் ஆல்ரெடி ஒரு பாயிண்ட் சொல்லி கொடுத்திருக்கேன். வாட் இஸ் த பாயிண்ட்?
Political work. பொலிட்டிக்கல் நாவல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். டிஹெச் லாரன்ஸோட ஒன்லி பொலிட்டிக்கல் நாவல் அப்படின்னு எதுன்னு கேட்டானா ப்ளூம்டு சர்பண்ட் அப்படின்றது தான் அவரோட ஒன்லி பொலிட்டிக்கல் நாவல். எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்குன்னா 1926. ஓகேவா? அப்புறம் லேடி சாட்டரைஸ் லவர். லேடி சாட்டரைஸ் லவரும் அவரோட பேண்டட் ஒர்க் தான். ஏன்னா விமனை ஒரு ராங்கான ப்ரொஜெக்ஷன்ல வந்து காட்டியிருப்பாங்க. அதனால இந்த ஒர்க் வந்து பேன் பண்ணியிருப்பாங்க. லேடி சாட்டரைஸ் லவர் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் த எஸ்கேப்டு காக் 1929ல பப்ளிஷ் ஆயிருக்கும். இது ரீபப்ளிஷ் பண்ணும்போது என்ன டைட்டில் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொன்னா த மேன் ஹூ டைட் அப்படின்னு சொல்லி பண்ணிருப்பாங்க. ஓகேவா? த லேடி சாட்டரிஸ் லவர் அப்படின்னு இந்த ஒர்க் எழுதுனதுக்காக டிஹெச் லாரன்ஸ் மேல கேஸும் நடந்திருக்கும். அந்த கேஸுக்கு வந்து அவங்களை கோர்ட் வரைக்கும் கூப்பிட்டுருப்பாங்க டிஹெச் லாரன்ஸ. அப்போ அவரை சப்போர்ட் பண்ணது இல்ல விட்னஸ் பண்ணி அவரை பண்ணது ஓகே தான்ற மாதிரி பேசினது யாரு அப்படின்னு சொன்னா இஎம் ஃப்ராஸ்டரும் ரேமன் வில்லியம்ஸும். ரேமன் வில்லியம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அவர் என்ன டேர்மை காயின் பண்ணிருப்பாரு நமக்கு தெரியும்ல? Materialism. மெட்டீரியல்ஸ் சொல்லுங்க பாப்போம். கல்ச்சரல் மெட்டீரியலிசம். கல்ச்சுரல் மெட்டீரியலிசம். கல்ச்சுரல் மெட்டீரியலிசம் அப்படின்றது ரேமன் வில்லியம்ஸோட டேர்ம் அப்படின்னு பாக்குறோம். இஎம் ஃபாஸ்டரோட ஒரு ஒர்க் வந்து ஹோவர்ட்ஸ் எண்ட் அப்படின்னு பார்த்திருப்போம். அதுல ஒரு டேர்ம் பார்த்தோம்ல. வாட் இஸ் த டேர்ம்? Only connect. ஒன்லி கனெக்ட். ஞாபகம் வச்சுக்கோங்க. இஎம் ஃபாஸ்டர் வந்து இம்பார்ட்டன்டான ஆத்தர். ஓகே. வேர் ஏஞ்சல்ஸ் ஃபியர் டு த்ரெட். அப்ப நான் சொன்ன ஹோவர்ட்ஸ் எண்ட் இது எல்லாமே வந்து அவரோட இம்பார்ட்டன்டான ஒர்க் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சோ டிஹெச் லாரன்ஸோட ஓப்பனிங்ல இருக்க ஒர்க் உங்களுக்கு எல்லாமே தரவா தெரியும். அதுக்கப்புறம் அதர் ஒர்க்ஸ்ன்னு குடுத்ததுல டெஃபினட்டா எல்லாமே ஒர்க் தெரியணும். லாஸ்ட் கேர்ள், ஆரன்ஸ் ராட் அவரோட பிகாரஸ்க் நாவல், கேங்கரு வந்து ஆஸ்திரேலியால செட்டிங் இருந்திருக்கும். த பாய் இன் த புஷ், த ப்ளூம்டு சர்பண்ட் அவரோட பொலிட்டிக்கல் நாவல், தென் த லேடி சாட்டரிஸ் லவர் அப்படின்றது வந்து பேன் பண்ண ஒர்க். அதுக்கு யார் சப்போர்ட் பண்ணா, யார் விட்னஸ் பண்ணா அப்படின்றதும் கீழே 2 ஆத்தரோட நேம் கொடுத்திருக்கேன். அப்புறம் எஸ்கேப்டு காக் அப்படின்னு பாக்குறோம். ஓகேவா? அப்புறம் அவரோட ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷன். ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷன்ல 2 ஒர்க் ஆல்ரெடி நெட்ல கேட்டாச்சு. ஓகே. த பர்சியன் ஆஃபீசர், இங்கிலாந்து மை இங்கிலாந்து. இந்த 2 ஒர்க்ஸுமே ஆல்ரெடி நெட் கொஸ்டின். த பர்சியன் ஆஃபீசர் வந்து 1914ல பப்ளிஷ் ஆயிருக்கும். இங்கிலாந்து மை இங்கிலாந்து வந்து 1922ல பப்ளிஷ் ஆயிருக்கும். ரிமைனிங் இருக்க ஒர்க்க ரீட் பண்ணி விட்டுக்கோங்க. த ஃபாக்ஸ், கேப்டன்ஸ் டாலர், லேடி பேர்டு, சென்ட் மாவர், வெர்ஜின் அண்ட் த ஜிப்சி இது எல்லாமே வந்து அவரோட ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷன்ஸ்னு பாக்குறோம். அவரோட பிளேஸ்ல ஃபர்ஸ்ட் ஒர்க் அப்படின்னு பார்க்கும்போது த டாட்டர் இன் லா 1913, த விடோயிங் ஆஃப் மிஸ்டர்ஸ் ஹல்ரால் வந்து நெட் கொஸ்டின். ஓகேவா? அவரோட பிளேஸ் வந்து சோ இவ்வளவுதான் டிஹெச் லாரன்ஸ். டிஹெச் லாரன்ஸ் கிளியரா? Yes, ma'am. கிளியர். Okay. Next question. Which one of the following is not a screen adaptation? Okay, not a screen adaptation of Shakespeare's The Comedy of Errors. என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? காமெடி ஆஃப் எரர்ஸ் ஃபிலிமா எடுத்திருக்காங்க. அது வந்து பிளே எழுதினாரு ஷேக்ஸ்பியர். அத ஃபிலிமா எடுத்திருக்காங்க. இதுல 3 ஆன்சர் வந்து ஃபிலிமா எடுத்திருக்காங்க. ஒரு ஆன்சர் வந்து கிடையாது. எது வந்து கிடையாது அப்படின்னு கேக்குறாங்க. காமெடி ஆஃப் எரர்ஸ்ல என்ன கதைன்னு ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லைட்டா எனக்கு கேரக்டர்ஸ் நேம்லாம் சொல்ல வேணாம். என்ன கதைனாவது ஞாபகம் இருக்கா? காமெடி ஆஃப் எரர்ஸ் அப்படின்னு நான் உங்களுக்கு ஷேக்ஸ்பியர் நடத்தும்போது என்ன சொல்லிக் கொடுத்தேன்? எரர் அப்படின்னா தப்பு அப்படின்னு சொல்லிக் கொடுத்தேன். சரியா? அப்ப தப்பாங்க என்ன பண்ணிருவாங்க அப்படின்னு சொன்னா 2 ராஜா ட்வின்ஸ் இருப்பாங்க. 2 வேலை பார்க்குற ட்வின்ஸ் இருப்பாங்க. அவங்க 2 பேருமே ஒரு ஷிப்ரெக்னால பிரிஞ்சு போயிருவாங்க. ஒரு ராஜா, ஒரு வேலை பார்க்குறவன். இன்னொரு ராஜா, இன்னொரு வேலை பார்க்குறவன். சோ வேலை பார்க்குறதுலயும் ட்வின்ஸ் இருக்காங்க. ராஜாலயும் ட்வின்ஸ் இருக்காங்க. ஒரு ராஜா, ஒரு வேலை பார்க்குறவன். இன்னொரு ராஜா, இன்னொரு வேலை பார்க்குறவன் அப்படின்னு சொல்லிட்டு வேற வேற சிட்டிக்கு பிரிஞ்சு போயிருவாங்க. அப்புறம் அந்த ஐலாண்ட்ல இருக்கிற ஒருத்தன் சிட்டிக்கு கிளம்பி வருவான். அப்பதான் அவனுக்கு தெரியும் அவனோட ட்வின்ஸ் ஒருத்தங்க இங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த 2 பேரும் ட்வின்ஸ மீட் பண்ணிப்பாங்க. அப்போ அந்த சிட்டிக்குள்ள நடக்கிற கமோஷன் பத்தி தான் என்ன ஸ்டோரி அப்படின்னு சொன்னா, த காமெடி ஆஃப் எரர்ஸ் அப்படின்னு சொன்னேன். ரிமெம்பர்? எஸ் மேம். ஞாபகம் இருக்கா? Yes, ma'am. அதுல தான் அந்த சைராஸ் அப்படின்னு ஒருத்தனை பார்த்தோம். ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பாய்ஸ் ஃப்ரம் சைராஸ் அப்படின்னு சொல்லி. சோ இந்த ஒர்க் வந்து இதுல வந்து ஏ வந்து கன்ஃபார்மா உண்டு. ஓகேவா? எது கிடையாது அப்படின்னு சொன்னா லவ் இன் அ வுட். லவ் இன் அ வுட்ன்னு யார் ஒர்க் எழுதியிருக்கான்னு ஞாபகம் இருக்கா? பழைய ஒர்க். கான்கிரீவ், எத்ரிட்ஜ் அதுல நம்ம பார்த்தோம். விச்சர்லி நான் கூட சொல்லிக் குடுத்தேன். விச்சர்லியோட ஒர்க் அவரோட ஸ்பெல்லிங் வந்து டபிள்யூல தான் ஸ்டார்ட் ஆகும். அதனால ஒர்க் கூட அதே மாரி தான் ஸ்டார்ட் ஆகும். அவருக்கு இந்த ஒரு ஒர்க் தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிக் குடுத்தேன். வில்லியம் கான்கிரீவ், த வே ஆஃப் த வேர்ல்டு. ஓகே. எல்லாம் பழசு மறந்துருச்சுன்னு நெனைக்கிறேன். சோ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு சொன்னா, லவ் இன் த வுட் தான் கிடையாது. ஓகேவா? ஷேக்ஸ்பியரோட த காமெடி ஆஃப் எரர்ஸ் அப்படின்ற இந்த பிளேய 3 பேர் வந்து ஃபிலிமா எடுத்திருப்பாங்க. என்னென்ன டைட்டில்ல எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொன்னா, த பாய்ஸ் ஃப்ரம் சைராஸ் அப்படின்னு எடுத்திருப்பாங்க. ஆங்கோர் அப்படின்னு எடுத்திருப்பாங்க. டூனி, சார் அப்படின்னு சொல்லி 3 டைட்டில்ல காமெடி ஆஃப் எரர்ஸ் அப்படின்ற இந்த பிளேய ஃபிலிமா எடுத்திருக்காங்க. எது கிடையாதுன்னு கேட்டிருக்காங்க. லவ் இன் அ வுட் வந்து கிடையாது. ஓகேவா? அப்ப லவ் இன் அ வுட் வந்து யாரோட ஒர்க்கோட டைட்டில் அப்படின்னு சொன்னா, வில்லியம் வைச்சர்லியோடது. நான் அதுதான் சொல்லிக் குடுத்தேன். வில்லியம் கான்கிரீவ், எத்ரிட்ஜ், வைஷர்லி இவங்க எல்லாருமே ஒரே பீரியட் ஆஃப் டைம்ல வர்றவங்க. சென்டிமெண்டல் காமெடி சைடுல வர்றவங்க. ஓகேவா? அதுல வைஷர்லியோட ஸ்பெல்லிங் வந்து டபிள்யூல ஸ்டார்ட் ஆகும். அவரோட ஒரே ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க் தான். அதுதான் லவ் இன் அ வுட். அதுவும் டபிள்யூல ஸ்டார்ட் ஆகும்டா அப்படின்னு சொல்லிக் குடுத்தேன். சோ லவ் இன் அ வுட் அப்படின்னு சொன்னா வில்லியம் வைஷர்லி அப்படின்னு தான் ஆன்சர். ஓகேவா? இவர் வந்து பழைய ரைட்டர். இப்போ இந்த லவ் இன் அ வுட்டையுமே ஃபிலிமா எடுத்து வச்சிருப்பாங்க. என்ன டைட்டில்ல அப்படின்னு சொன்னா ஆஸ் யூ லைக் இட்.
ஓகேவா? ஆஸ் யூ லைக் இட் அப்படின்னு பார்த்ததுமே நீங்க ஷேக்ஸ்பியரோட ப்ளே அப்படின்னு நினைக்கக்கூடாது. இது ஃபிலிமோட டைட்டில். எந்த ஃப் ஆ எந்த ப்ளேய வந்து இந்த டைட்டில் எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா, லவ் இன் அ வுட் அப்படின்ற இந்த வொர்க்க ஃபிலிமா எடுத்திருக்காங்க. என்ன டைட்டில்ல அப்படின்னு சொன்னா, ஆஸ் யூ லைக் இட் அப்படின்ற டைட்டில்ல எடுத்திருக்காங்க. இந்த 2 பாயிண்ட்டும் கிளியரா? Yes, ma'am. எஸ். சோ வில்லியம் வைஷர்லி. இவர் தான் வந்து நம்ம பழைய ரைட்டர். ஓகேவா? சொல்லுங்கடா. மேம் ஸ்க்ரீன் ஸ்டாப் ஆயிடுச்சு ஷேர் ஆகுறது. ஆ ஒரு நிமிஷம். பட் நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன்டா. ஸ்க்ரீன் விசிபிளா? Yes, ma'am. ஓகே. தேங்க் யூடா. எது வரைக்கும் பார்த்தீங்க? இதுவரைக்கும் புரிஞ்சுச்சா? லவ் இன் அ வுட் வந்து வில்லியம் வைஷர்லியோடது. இன்னொரு லவ் இன் அ வுட் வந்து ஃபிலிமா எடுத்திருப்பாங்க. என்ன டைட்டில் அப்டின்னா, ஆஸ் யூ லைக் இட்ன்னு சொன்னது. Yes, ma'am. எஸ். ஓகே. மீதி எல்லாருக்கும் நான் ஆடிபிளா இருக்கேனா? ஏன் ஒருத்தங்க மட்டும் ஆன்சர் பண்ணி ரிமைனிங் என்னாச்சு? Audible தான் மேம். ஆடிபிள் தானே? சரி ஓகே. சோ வில்லியம் வைஷர்லி ஓகேவா? வில்லியம் வைஷர்லி, கான்கிரிவ், எத்ரிஜ் இவங்க எல்லாருமே நம்ம ஒரே டைம் பீரியட்ல பார்த்தோம். வில்லியம் வைஷர்லியோட ஒரு இம்பார்ட்டன்டான வொர்க் வந்து லவ் இன் அ வுட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? வுட் அப்படின்னு சொன்னதுனால தான் பார்க்லாம் வந்து வுட்ல கட்டுவாங்க. அதனால செயின்ட் ஜேம்ஸ் பார்க் அப்படின்னு சொல்லி அதோட டைட்டில் சப்டைட்டிலா ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி. சோ வில்லியம் வைஷர்லி லவ் இன் அ வுட் 1671ல பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அதோட சப்டைட்டில் என்ன அப்படின்னு சொன்னா செயின்ட் ஜேம்ஸ் பார்க் அப்படின்னு பார்க்குறோம். ஓகேவா? அடுத்தது த கண்ட்ரி ஒய்ஃப் த பிளைன் டீலர் அப்படின்னு சொல்லி அவர் 2 வொர்க் எழுதியிருப்பாரு. இது 2மே வந்து நெட் கொஸ்டின். கண்ட்ரி ஒய்ஃபோட இயரையும் நெட்ல கேட்டிருக்காங்க. பிளைன் டீலரோட ஒர்க்கையுமே இயர் வந்து நெட்ல கேட்டிருக்காங்கன்னு பார்க்குறோம். கண்ட்ரி ஒய்ஃப் வந்து 1675ல பப்ளிஷ் ஆயிருக்கும். பிளைன் டீலர் வந்து 1676ல வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இது 2மே யாரோட ஒர்க்ன்னு சொல்றேன்? வில்லியம் வைஷர்லி. வில்லியம் வைஷர்லியோட ஒர்க் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ த கண்ட்ரி ஒய்ஃப்ல 2 கேரக்டர் தான். ஒரு புரோட்டகனிஸ்டோட பேர் என்ன அப்படின்னு சொன்னா ஹார்னர் அப்படின்னு பார்க்குறோம். இந்த ஹார்னர் அப்படின்றவன் என்ன பண்ணுவான், அந்த சொசைட்டிக்குள்ள எல்லா பீப்பிள்ஸ் கிட்டயும் ஒரு ரூமர் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுவான். என்ன அப்படின்னு சொன்னா, அவன் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட். அவனால பேபி பெத்துக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர் வந்து எல்லா பீப்பிள்ஸ் கிட்டயும் ஸ்ப்ரெட் பண்றான். ஏன் அப்படி பண்றான் அப்படின்னு சொன்னா, அங்க மேரேஜ் ஆன விமென்ஸ் கூட அவன் க்ளோஸா பழகி அவங்க ஹஸ்பண்ட் வந்து அவன டவுட் படாம இருக்கணும். பிகாஸ் இவன் இம்பார்ட்டன்ட். நம்ம ஒய்ஃப் எதுவும் தப்பா பழகிற மாட்டான். அங்க இருக்கிற விமென் கூட எதுவும் தப்பா பழகிற மாட்டான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து மென்ஸ்க்கு நடுவுல வரணும் அப்படின்றதுக்காக அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி ஒரு ரூமர வந்து சொசைட்டிக்குள்ள ஃபுல்லாவே ஸ்ப்ரெட் பண்ணி விடுவான். ஓகேவா? அப்போ அந்த ஊர்ல புதுசா வர ஒரு இன்னசென்ட்டான கேர்ள் தான் யாரு அப்படின்னு சொன்னா, மார்ஜரி பிஞ்ச் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? அப்ப அவ லண்டனுக்கு வரா. அவளோட கதை. அவங்க 2 பேத்துக்கும் என்ன நடக்குது அப்படின்றது தான் வந்து இந்த கண்ட்ரி ஒய்ஃப் அப்படின்னு பார்க்குறோம். இதுல தெரிஞ்சுக்க வேண்டிய கேரக்டர் 2 தான். ஒண்ணு வந்து ஹார்னர், இன்னொன்னு வந்து மார்ஜரி பிரின்ஸ் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? கிளியரா அந்த 2 கேரக்டர்ஸ். ஏன்னா ஹாரர் வந்து நெட் கொஸ்டின். இந்த கேரக்டர் குடுத்து இது எதுல அப்பியர் ஆவாங்கன்னு கேட்டிருக்காங்க. கண்ட்ரி ஒய்ஃப்ல அப்பியர் ஆவாங்க. யாரோடது அப்படின்னு சொன்னா, வில்லியம் வைஷர்லியோடது அப்படின்னு பார்க்குறோம். ஓகேவா? அடுத்தது பிளைன் டீலர். பிளைன் டீலர் வந்து அது பப்ளிஷ் ஆன மறு வருஷமே பப்ளிஷ் ஆயிருக்கும். 1676 அப்படின்னு பார்க்குறோம். இந்த பிளேய எத பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னா, மார்லியோட லீ மிசன்த்ரோப் அப்படின்ற ஒரு வொர்க்க பார்த்து தான் எடுத்திருக்காங்க. மார்லி அப்படின்றது ஆத்தரோட நேம். லீ மிசன்த்ரோப் அப்படின்றது வொர்க்கோட நேம். 2மே வேற வேற. ஓகேவா? மார்லின்றது ஆத்தர். லீ மிசன்த்ரோப் அப்படின்றது அவரோட வொர்க் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சோ இதுல புரோட்டகனிஸ்டோட நேம் என்ன அப்படின்னு சொன்னா, மேன்லி அப்படின்றது அவனோட புரோட்டகனிஸ்ட். அவன் வந்து சி கேப்டனா இருந்திருப்பான். சோ இவன் சி கேப்டன் அப்படின்னால கடலுக்கு போயிட்டு 9 மாசம் இல்ல 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு தானே எல்லாரும் கரைக்கு வருவாங்க ஃபேமிலிய பார்க்கறதுக்கு. சோ அந்த மாதிரி தான் இவனும் ஒரு பொண்ண லவ் பண்ணிட்டு இருப்பான் ஒலிவியா அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவன் லவ் பண்ணிட்டு 2 பேருமே செப்பரேட் ஆகி லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்ல போயிருவாங்க. இவன் திருப்பி வந்து பார்க்கும்போது ஒலிவியா வந்து வேற ஒருத்தன் கூட மேரேஜ் ஆகி போயிருவா. ஓகேவா? அதுக்காக ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இவன் பிளான் பண்ணிட்டு இருப்பான். அப்புறம் என்ன நினைப்பான்னு தெரியாது. இப்படி ரிவெஞ்ச் எடுக்கிறதெல்லாம் வந்து வொர்த்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மேரேஜ் அரேஞ்ச் பண்ணி ஃபிடில்லியா அப்படின்ற ஒரு பொண்ண வந்து அவன் வந்து மேரேஜ் பண்ணிப்பான். சோ திஸ் இஸ் த ஸ்டோரி ஆஃப் பிளைன் டீலர் அப்படின்னு பார்க்கிறோம். ஸ்டோரி கிளியரா? Yes, ma'am. நெக்ஸ்ட் கொஸ்டின். விட்கன்ஸ்டீன்ஸ்ன்றது ஒரு ஆத்தரோட நேம். ஓகேவா? இதான் ஃபர்ஸ்ட் டைம் இதுல கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பழசா அவரு கேட்டது கிடையாது. அவரோட ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு சொன்னா, லிமிட்ஸ் ஆஃப் லாங்குவேஜ் டிஃபைன்ஸ் லிமிட்ஸ் ஆஃப் தாட் அப்படின்னு குடுத்திருக்காங்க. இதோட மீனிங் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவர் என்ன மீனிங்ல வந்து லிமிட்ஸ் ஆஃப் லாங்குவேஜ் டிஃபைன்ஸ் லிமிட் ஆஃப் தாட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு. சோ எதுவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? 2 தான் ஆன்சர் கரெக்ட். லிமிட்ஸ் ஆஃப் லாங்குவேஜ் டிஃபைன்ஸ் லிமிட்ஸ் ஆஃப் தாட்ஸ். சரி எது கிடையாதுன்றத முடிவு பண்ணலாமா ஃபர்ஸ்ட்? இத 5 ஸ்டேட்மெண்ட்ட ரீட் பண்ணும்போது, பார்த்ததும் இது கிடையவே கிடையாது. டெஃபினட்டா உள்ள வரவே வராதுன்னு உங்களுக்கு எது தோணுது? Option E. ஆ எஸ். தாட் ப்ரிசீட்ஸ் லாங்குவேஜ்ன்னு குடுத்துருக்காங்க. ஓகேவா? சோ அது வந்து கிடையவே கிடையாது அப்படின்னு பார்க்குறோம். 2வது
ஒரு சம்மந்தமே இந்த சென்டென்ஸ்ல வர்றத ஒரு வேர்டே இல்லாம ஒரு சென்டென்ஸ் வந்து குடுத்திருப்பாங்க பாரு. ஆப்ஷன் சி. சி வந்து உண்டு. நான் எத சொன்னேன் அப்படின்னு சொன்னா, டிய சொன்னேன். ஸ்ட்ரக்சர் அண்ட் மீனிங் ஆர் இன்டிபெண்டன்ட் டூ ஈச் அதர்ன்னு குடுத்திருக்காங்க. அந்த இடத்துல ஸ்ட்ரக்சர பத்தி அவன் பேசவும் இல்ல. மீனிங்ஸ பத்தி அவங்க பேசவும் இல்ல. ஓகேவா? அப்போ மேல குடுத்திருக்க இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கும், கீழ அவன் குடுத்திருக்க இங்க யூஸ் பண்ணியிருக்க வேர்ட்ஸ்க்கும் சுத்தமா சம்மந்தமே கிடையாது. ஸ்ட்ரக்சர் அண்ட் மீனிங் ஆர் இன்டிபெண்டன்ட் டூ ஈச் அதர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ டியும், ஈயும் கிடையாது அப்படின்னு சொல்லி எலிமினேட் பண்றோம். அப்ப டியும், ஈயும் கிடையாதுன்னு எலிமினேட் பண்ணா 3rd ஒன் மட்டும் தான் போகும். ரிமைனிங் இருக்கிறது அப்படியே தான் இருக்கும். இங்க டி இருக்கு. அதனால 3rd ஒன்னும் 4th ஒன்னும் எலிமினேட் ஆயிரும். இப்ப என்ன கண்டுபிடிக்கணும்? ஏயா, சியா இல்ல ஏயும் பியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் ஷூர் இப்ப ஏ வந்து உண்டுன்னு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் லாங்குவேஜ் டிஃபைன்ஸ் திஸ் மீனிங் அப்படின்றது உண்டு. ஓகேவா? இன்னொரு ஆன்சர் என்ன அப்படின்னு சொன்னா, that which can be defined meaningfully can be thought. இது 2 தான் ஆன்சர். ஓகேவா? சோ லிமிட்ஸ் ஆஃப் லாங்குவேஜ் டிஃபைன்ஸ் லிமிட்ஸ் ஆஃப் தாட் அப்படின்றதோட மீனிங் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் லாங்குவேஜ் டிஃபைன்ஸ் இட்ஸ் மீனிங். that which can be defined meaningfully can be thought அப்படின்றது தான் இது 2க்குமே ஆன்சர் அப்படின்னு பாக்குறோம். கிளியரா? எஸ் மேம். கொஸ்டின் சம்டைம்ஸ் ஆன்சர் பண்ண முடியாத மாரி தான் இருக்கும். ஓகேவா? என்னடா இப்படி கொஸ்டின் கேட்கறாங்களேன்னு யோசிக்காதீங்க. அது அந்த டைம்ல உங்களுக்கு வரும் ஏதாவது. ஓகேவா? So the term postmodernism was used in 1917 by German philosopher Rudolf Pantwitz to describe அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ நிக்கிலிசம்னா என்ன? கம்யூனிசம்னா என்ன? ஆலிகார்ச்சிஸ்னா என்ன? எபிஸ்டமிக் வயலன்ஸ்னா என்ன? அப்படின்றது தெரிஞ்சாதான் இந்த ஆன்சரே பண்ண முடியும். ஓகேவா? சோ போஸ்ட் மாடர்னிசம் அப்படின்னு சொல்லி பாக்குறப்பவே நமக்கு தெரிஞ்சிருக்கும். மாடர்னிசம், போஸ்ட் மாடர்னிசம் அப்படின்னு நம்ம தியரிக்கு கீழ படிக்கும்போது போஸ்ட் மாடர்னிசம் வார் எல்லாம் முடிச்சுட்டு அப்பாடான்னு இருந்த பீரியட் தான் நம்ம போஸ்ட் மாடர்னிசம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? வார் டைம் பீரியட் தான் மாடர்னிசம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் போஸ்ட் மாடர்னிசம் பார்ன் ஆச்சு அப்படின்னு சொல்லி நம்ம தியரிஸ் படிக்கும்போது நான் மாடர்னிசம்க்கும் போஸ்ட் மாடர்னிசம்க்கும் டிஃபரன்ஸ் சொல்லி கொடுத்தேன். ஓகேவா? இதுல நிக்கிலிசம்னா என்ன நான் சொல்றேன், கம்யூனிசம்னு நான் சொல்றேன், ஆலிகார்ச்சிஸும் நான் சொல்றேன். எபிஸ்டமிக் வயலன்ஸ் மட்டும் யாரோட டேர்ம்னு சொல்லுங்களேன் எனக்கு. நம்ம படிச்சிருக்கோம் தியரிஸ்ல. எபிஸ்டமிக் வயலன்ஸ். எபிஸ்டமிக் வயலன்ஸ் வந்து இவங்களோடது. ஆஃப் கிராமட்டாலஜி யார் டிரான்ஸ்லேட் பண்ணா? Gayatri Spivak. காயத்ரி சக்கரவர்த்தி ஸ்பைவாக். ஓகேவா? அவங்க தான் வந்து எபிஸ்டமிக் வயலன்ஸ். அவங்க காயத்ரி சக்கரவர்த்தி ஸ்பிவாக்கோட டேர்ம் தான் என்ன அப்படின்னு சொன்னா எபிஸ்டமிக் வயலன்ஸ். அது ஆல்ரெடி நெட் கொஸ்டினும் இப்ப இந்த டைம் ஆப்ஷன்ல கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம படிக்கிற ஆத்தரை தெளிவா படிச்சா மட்டும் தான் இவங்களோட டேர்ம் இது இதையே இந்த இடத்துல கேட்டு வச்சிருக்காங்க. இதுக்கு கீழே வரவே வராது. நம்மளால எலிமினேட் பண்ண முடியும். சரி, எபிஸ்டமிக் வயலன்ஸ்க்கும் இங்க மேல கேட்டிருக்க கொஸ்டினுக்கும் சுத்தமா சம்மந்தமே கிடையாது. அது யாரோட டேர்ம் அப்படின்னு சொன்னா காயத்ரி சக்கரவர்த்தி ஸ்பிவாக்கோட டேர்ம். ஓகேவா? சோ முதல்ல போஸ்ட் மாடர்னிசம் இஸ் யூஸ்டு பை நீங்க கொடுத்திருக்காங்க. இந்த டேர்ம் வந்து யூஸ் பண்ணது வந்து ஜெர்மன் பிலாசபர் ருடால்ஃப் பான்விட்ஸ் அப்படின்னு ஒருத்தவங்க யூஸ் பண்ணாங்க. அவர் என்ன மீன் பண்ணி போஸ்ட் மாடர்னிசம்ன்ற டேர்ம் அவர் யூஸ் பண்ணாரு அப்படின்னு சொல்லி அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இந்த கொஸ்டினை கேட்டிருக்காங்க. சரியா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போஸ்ட் மாடர்னிசம் டேர்ம் யார் உண்மையாவே காயின் பண்ணா அப்படின்னா அர்னால்ட் டாயின்பி அப்படின்றத காயின் பண்ணிருப்பா. இது நம்ம போஸ்ட் மாடர்னிசம் படிக்கும் போதே படிச்சிருப்போம். போஸ்ட் மாடர்னிசம் இஸ் a term coined by அர்னால்ட் டாயின்பி அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? சோ 1917ல ருடால்ஃப் பான்விட்ஸ் வந்து இந்த டேர்ம் யூஸ் பண்ணாரு. எதை போஸ்ட் மாடர்னிசம் அப்படின்ற ஐடியாவை டிஸ்கிரைப் பண்றதுக்காக அந்த டேர்ம் வந்து யூஸ் பண்ணாரு. சோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு சொன்னா நிக்கிலிசம் ஆஃப் 20th century வெஸ்டர்ன் கல்ச்சர் அப்படின்றது தான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிக்கிலிசம் அப்படின்னா என்னன்றதை பார்க்கலாம். சோ நிக்கிலிசம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா லைஃப் இஸ் மீனிங்லெஸ் அப்படின்றதா நிக்கிலிசமோட ஒரு சென்ட்ரல் கான்செப்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? நிக்கிலிசம் இஸ் a philosophy that generally rejects, ஓகேவா? ரிஜெக்ட்ஸ் எஸ்டாப்ளிஷ்டு வேல்யூஸ், ட்ரூத், மாரல் பிரின்சிபல் இது எல்லாத்தையுமே அது ரிஜெக்ட் பண்ணுது. சஜஸ்டிங் லைஃப் இஸ் மீனிங்லெஸ் அப்படின்னு சொல்லி எப்படி நம்ம அப்சர்டிசம் வந்து ஒண்ணுமே புரியாத மாதிரி எழுதுவாங்க, அப்சர்டா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோமோ அதே மாதிரி தான் நிக்கிலிசமோட மீனிங்கும். ஓகேவா? சோ நிக்கிலிசம் இஸ் நத்திங் பட் இட் ரிஜெக்ட்ஸ் அ வேல்யூஸ், ட்ரூத்ஸ் அண்ட் மாரல் பிரின்சிபல்ஸ் சஜஸ்டிங் லைஃப் இஸ் மீனிங்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த தாட்ல அவர் ஏன் போஸ்ட் மாடர்னிசம் பத்தி பேசியிருக்காரு அப்படின்னு சொன்னா தட் இஸ் அ டைம் பீரியட் வேர் வார் எண்டட் அண்ட் பீப்புள்ஸ் எல்லாருமே ஒரு ஒரு ரியாலிட்டி வேண்டாம் எனக்கு, நான் வேற ஏதாவது ஒரு லைஃப்ல வாழணும்னு ஆசைப்படுறேன்ற மாதிரி ஓடிட்டு இருந்த டைம் பீரியட். அதனாலதான் ஆர்ட், ட்ரக், ட்ரிங்க்ஸ் இதுல எல்லாத்துலயுமே அவங்க வந்து அதிகமா ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லி மாடர்னிசமும் போஸ்ட் மாடர்னிசம் பார்க்கும்போது நான் சொல்லி கொடுத்தேன். ஏன்னா அவங்களுக்கு பிடிச்ச பீப்புள்ஸ் எல்லாருமே வந்து வார்ல வந்து இறந்து போனாங்க. சோ இறந்து போனதுக்கு அப்புறம் அதை எப்படி டைஜஸ்ட் பண்ண, அதுல இருந்து எப்படி நம்ம லைஃப் வந்து எடுத்துட்டு போவோம்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாம எல்லாருமே பேக்வர்ட்ல நின்னாங்க. அப்போ எஸ்கேப் ஃப்ரம் ரியாலிட்டியா தான் அவங்க எதை யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா ஆர்ட், ட்ரக் எல்லாமே யூஸ் பண்ணாங்க. ஓகேவா? சோ அதனாலதான் இந்த இடத்துல நிக்கிலிசம் தான் 20th century வெஸ்டர்ன் கல்ச்சர் அப்படின்னு சொல்லி போஸ்ட் மாடர்னிசம் டிஸ்கிரைப் பண்றதுக்காக ருடால்ஃப் பான்விட்ஸ் வந்து யூஸ் பண்ணிருக்காரு. ஏன் அதை சூஸ் பண்ணேன்னு புரியுதா இல்ல இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணவாடா? புரியுது மேம். புரியுதுல்ல? எஸ்.
இதையும் நான் ரீட் பண்ணிடுறேன், உங்களுக்கு புரியும் அர்த்தம். In 20th century, Western culture, nihilism, broadly defined, encompasses the belief that life is inherently meaningless, ஓகேவா? lacking purpose and that all values are subjective and ultimately baseless. எதுவுமே இல்ல. லைஃப்ல வந்து தேவையில்லாம அந்த வாழ்க்கைய வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம்ன்ற ஒரு தாட்ட அந்த டைம் பீரியட் அவங்களுக்கு குடுத்துச்சு. எதனால அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, சோசியல் அண்ட் பிலாசபிக்கல் ஷிஃப்ட், பர்ட்டிகுலர்லி த ரைஸ் ஆஃப் சயின்ஸ், த டிக்ளைன் ஆஃப் ட்ரெடிஷனல் ரிலீஜியஸ் பிலீஃப், ஓகேவா? சயின்ஸ் வந்து நிரூபிக்க ஆரம்பிச்சுச்சு. என்ன கடவுள்னு ஒருத்தர் கிடையவே கிடையாது. கடவுள் ஒண்ணும் நம்மள படைக்கல. நம்ம எல்லாருமே சயின்ஸ் மூலியமா எவால்யூஷன் மூலியமா இந்த ஸ்டேஜ்க்கு நம்ம வந்தோம் அப்படின்றத ப்ரூவ் பண்ணும்போது பீப்பிள்ஸ் எல்லாருமே எதை விட்டு விலக ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொன்னா ரிலீஜியஸ் விட்டு விலக ஆரம்பிச்சாங்க. சோ அதுவே நிறைய பேரை கீழே டவுன்வர்டா எடுத்துட்டு போச்சு. சோ ரைஸ் ஆஃப் சயின்ஸ், டிக்ளைன் ஆஃப் ரிலீஜியஸ் ட்ரெடிஷனல் ரிலீஜியஸ் பிலீஃப் அண்ட் ஹாரர் ஆஃப் 2 வேர்ல்டு வார்ஸ், இது எல்லா ரீசனுமே என்ன பண்ணுச்சு, மக்களை வந்து உள்தள்ளிச்சு. அதுவும் ஒன் ஆஃப் த ரீசன் போஸ்ட் மாடர்னிசம் வந்து நிக்கிலிசம் நோக்கி போனதுக்கான அந்த வெஸ்டர்ன் கல்ச்சர் வந்து அப்படின்னு சொல்லி அவங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஓகேவா? புரிஞ்சுச்சா கதை வந்து? எஸ் மேம். எஸ். சோ ரிமைனிங் இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு சொன்னா கம்யூனிசம். ஓகேவா? கம்யூனிசம் அப்படின்னு சொன்னா எவ்ரிபடி இஸ் ஈக்குவல். கம்யூனிஸ்ட் கட்சின்னு சொல்லுவோம் தெரியுமா? ஒருத்தங்களுக்காக இன்னொருத்தங்க ஜாதி, மதம், கலர் அது எதுவுமே பார்க்காம ஒருத்தங்களுக்கு மனுஷன் ஹியூமன் அப்படின்ற ஒரு அடிப்படையில போய் நிக்கிறது நம்ம கம்யூனிஸ்ட்னு சொல்லுவோம். சோ கம்யூனிசம் ஈக்குவல், எவ்ரிபடி இஸ் ஈக்குவல் அப்படின்ற தாட் தான் கம்யூனிசம். ஓகேவா? அப்புறம் டிக்ளைன் ஆஃப் ஆலிகார்சிஸ். ஆலிகார்சிஸ்னா என்ன அப்படின்னு சொன்னா இவ்வளவு பெரிய உலகம். ஓகேவா? ஆனா இந்த இவ்வளவு பெரிய உலகத்தை யார் ஆண்டுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டா நம்ம கண்ணுல பாக்குறதுக்கு பொலிட்டீஷியன்ஸ் ஆண்டுட்டு இருக்காங்கன்னு சொல்றோம். பட் நாட். பிக் ஷாட்ஸ் தான் அது வந்து ஆண்டுட்டு இருக்காங்க. ஓகே, யார் கையில அதிகமா பணம் இருக்கோ அவன் கையில தான் பவர் இருக்கு. அவன் தான் எல்லா ரூல்ஸுமே ஃபிக்ஸ் பண்றான். அவன் கீ குடுக்குற மாதிரி தான் கீழ இருக்கிற எல்லா சிஸ்டமும் ஆடிட்டு இருக்கு. சோ இந்த இடத்துல ஆலிகார்சிஸ் அப்படின்றது என்ன சொல்றேன்னா ஸ்மால் குரூப் ஆஃப் பீப்பிள் ஹேவிங் த கண்ட்ரோல் ஆஃப் த கண்ட்ரி. அவன் வெறும் 5 பேர் தான் இருப்பான். ஆனா கீழ இருக்கிற 5 மில்லியன் பீப்பிள்ஸையும் அவன் தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பான். எதுக்கு? அவன் கிட்ட மணி இருக்கு. அந்த மணி மூலியமா வர்ற பவர் இருக்கு அப்படின்ற அதுதான் வந்து டிக்ளைன் ஆஃப் ஆலிகார்சிஸ். சோ ஆலிகார்சிஸ் இஸ் நத்திங் பட் a ஸ்மால் குரூப் ஆஃப் பீப்பிள் ஹேவிங் த கண்ட்ரோல் ஆஃப் த கண்ட்ரி அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுதான் வந்து ஆலிகார்சிஸோட மீனிங். கண்டிப்பா கம்யூனிசம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, ஆலிகார்சிஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, நிக்கிலிசம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த கொஸ்டினுக்காக நான் தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்ல. நெக்ஸ்ட் நீங்க அட்டெண்ட் பண்ண போற கொஸ்டின் பேப்பர்ல இந்த டேர்ம்ஸ் எல்லாம் நீங்க அங்கங்க பாப்பீங்க. அதோட அர்த்தம் என்னன்றது தெரியாம அந்த கொஸ்டினை உங்களால சார்ட் அவுட் பண்ண முடியாது. ஓகேவா? கிளியரா? எஸ் மேம். எஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பிளேட்டோவோட வியூ. பிளேட்டோ வந்து பொயட்ரி எப்படி பார்த்தாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல எதுல ஆன்சர்ஸா இருக்கும்? நம்ம ஆல்ரெடி சொல்லி கொடுத்திருக்கேன் பிளேட்டோவோட வியூ ஆன் பொயட்ரி. ஏ மேம். கரெக்டா? இமிடேஷன்ஸ் ஆஃப் ரியாலிட்டி. ஓகேவா? அவர் வந்து இமிடேஷன் அப்படின்னு சொல்லுவார். இன்னொன்னு 2 ஆன்சர் கரெக்ட் இதுல. கீழ ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்கேன். இ மேம். நீங்க இப்ப ஆப்ஷன்ஸ பார்த்து எது கரெக்ட்டா இருக்கும்னு சொல்லுங்களேன். ஏ ஒண்ணு கரெக்ட்ன்னு சொல்லிட்டீங்க. கரெக்ட் தான் ஏ வந்து. அப்ப எது ஆன்ஸரா இருக்கும்? இ. லைஃப் அஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ரியாலிட்டி. ம். இல்ல டிஸ்டன்ட் ஃப்ரம் ரியாலிட்டின்னு பிளேட்டோ சொல்லியிருப்பாரு. ஓகேவா? சோ பிளேட்டோக்கும் அரிஸ்டாட்டிலுக்கும் இது ஒண்ணுதான் பெரிய பஞ்சாயத்தா இருக்கும். பிளேட்டோ வந்து பொயட்ரி சுத்தமா பிலீவ் பண்ணவே இல்ல. அது ஃபுல்லா சூடோ ஸ்டேட்மெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாரு. எல்லாமே ஃபேக். மாரல் எத்திக்ஸ் எதையுமே வந்து நமக்கு பொயட்ரி டீச்சே பண்ணாது. வெறுமனே பிளஷர் மட்டும் தான் நமக்கு அது குடுக்கும் அப்படின்றது பிளேட்டோவோட தாட். ஓகேவா? சோ நம்ம லைஃப எப்படி பார்க்குறோமோ அதோட இமிடேஷன் தான் வந்து பொயட்ரி அப்படின்றது அவரோட விஷயம். அண்ட் டிஸ்டன்ட் ஃப்ரம் ரியாலிட்டி அப்படின்னு குடுத்திருக்காங்க. நீங்க லைஃப் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ரியாலிட்டின்னு குடுத்திருக்கீங்க. பட் லைஃபோட எக்ஸ்பீரியன்ஸ அப்படியே வந்து போம்ல வந்து ப்ரொஜெக்ட் பண்ண முடியாது. அது வந்து ட்வைஸ் ரிவியூட் ஃப்ரம் ரியாலிட்டி அப்படின்னு தான் பிளேட்டோ சொல்லுவாரு. ஓகேவா? இதோட எக்ஸ்பிளனேஷன்ஸ் நான் கீழ குடுத்திருக்கேன். ஜஸ்ட் a minute. இந்த இருக்கு. சோ பிளேட்டோவோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஆர்ட்ட பொறுத்தவரை என்ன அப்படின்னு சொல்லி. ஓகேவா? சோ அக்கார்டிங் டு பிளேட்டோ ஆர்டிஸ்ட் ஹோல்டிங் அப் அ மிரர் அப் டு த நேச்சர். ஓகேவா? ஒரு நேச்சருக்கு ஆப்போசிட்டா ஒரு மிரர் வந்து காட்டுறோம் அப்படின்னு சொன்னா அந்த சைடுல என்ன இருக்கோ அது அப்படியே வந்து ப்ரொஜெக்ட் பண்ணும். அதுதான் வந்து பிளேட்டோவோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஆர்ட்ட பொறுத்தவரை. ஓகேவா? சோ மிமிசிஸ் அப்படின்றத அவர் பிலீவ் பண்ணுவார். மிமிசிஸ் நத்திங் பட் இமிடேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சோ அது வந்து அவர் மிமிசிஸ் அப்படின்னு சொல்லுவாரு. மிமிசிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா இமிடேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. ஓகேவா? போத் பிளேட்டோ அண்ட் அரிஸ்டாட்டில் ஆர்கியூ தட் ஆர்ட் இஸ் மிமிட்டிக். மிமிட்டிக்னா என்னன்னு சொல்லி கொடுத்தேன். இப்பதானே மிமிட்டிக்னா என்னன்னு சொல்லி கொடுத்தேன். மிமிட்டிக்னா என்னடா? மிமிசிஸ், மிமிட்டிக் எல்லாமே ஒண்ணுதான். இமிடேஷன். இமிடேஷன் மறந்துடக்கூடாது. ஓகேவா? சோ இமிடேஷன். இமிடேஷன் அப்படின்னு சொன்னா ஒருத்தங்க பண்றத மாரி இன்னொருத்தங்க பண்றத நம்ம இமிடேட் பண்ணாதன்னு சொல்லுவோம்ல. அதுதான் இமிடேஷனோட அர்த்தம். பிளேட்டோவும் அரிஸ்டாட்டிலும் இந்த ஆர்டிஸ்ட் மிமிட்டிக், ஆர்டிஸ்ட் இமிடேஷன் அப்படின்றத பிலீவ் பண்ணிக்கிட்டாங்க. ஒத்துக்கிட்டாங்க அவங்க 2 பேருமே. ஆனா ஒரு சின்ன டிஃபரன்ஸ். என்ன அப்படின்னு சொன்னா அரிஸ்டாட்டில் தான் ஆர்ட் இஸ் எ ரெப்ரசன்டேஷன் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லுவாரு. பிளேட்டோவ பொறுத்தவரை ஆர்ட் இஸ் ட்வைஸ் ரிமூவ்ட் ஃப்ரம் ரியாலிட்டி. ட்வைஸ் ரிமூவ்ட் ஃப்ரம் ரியாலிட்டி அப்படின்னு சொன்னா
இப்ப நான் ஒரு நேச்சர பார்க்குறேன் சரியா? அதுல ரியாலிட்டியா அதுல ஒரு அழகு இருக்கும். ஆனா அது என் கண் வழியா பார்க்கும்போது ஒண்ணு தெரியும். ஆனா அத நான் ஸ்கெட்ச் பண்ணும்போது அதோட ஒரிஜினாலிட்டி ஒரு தடவ ரிமூவ் ஆகும். அத திருப்பி இன்னொருத்தவங்க அத பார்க்கும்போது அதுல 2 தடவ ரிமூவ் ஆகும். அதே மாதிரி அத காப்பி ஆஃப் சம்திங் நம்ம பண்ண அதோட ஒரிஜினாலிட்டி மொத்தமா காணாம போயிரும் அப்படின்னு சொல்லி பிளேட்டோ வந்து பிலீவ் பண்ணுவார். அதனால தான் ஆர்ட் இஸ் ட்வைஸ் ரிமூவ்ட் ஃப்ரம் ரியாலிட்டி அப்படின்னு சொல்றாரு. சோ ஒரிஜினாலிட்டி ஒண்ணு. அத என் மண்டைக்குள்ள ஏத்தும்போதே அதோட ஒரிஜினாலிட்டி போயிடுச்சு. என் மண்டைக்குள்ள இருக்கிறத நான் ஸ்கெட்ச் பண்ணும்போது அது 2வது தடவ அதோட ஒரிஜினாலிட்டி போயிடுச்சு. ஓகேவா? அதனால தான் ஆர்ட் இஸ் ட்வைஸ் ரிமூவ்ட் ஃப்ரம் ரியாலிட்டி அப்படின்னு சொல்லி பிளேட்டோ சொல்லுவாரு. அரிஸ்டாட்டில் தான் என்ன சொல்லுவாரு அப்படின்னா, ஆர்ட் இஸ் அ ரெப்ரசன்டேஷன் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. ஓகேவா? புரிஞ்சுச்சா நான் என்ன கதை சொல்றேன்னு? எஸ் மேம். புரிஞ்சுச்சு. சோ பிளேட்டோ வந்து பொயட்ரிய அட்டாக் தான் பண்ணியிருப்பாரு. ஓகேவா? எதுல அட்டாக் பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொன்னா ரிபப்ளிக். ரிபப்ளிக் அப்படின்றது பிளேட்டோவோட ஒரு இம்பார்ட்டன்டான வொர்க். அதுக்கு கீழ தான் 12 புக்ஸ் பார்த்திருப்போம். அந்த 12 புக்ஸ்குள்ள அவர் என்னென்ன பேசினாரு அப்படின்றத நம்ம டீடைல்டா பிகினிங் ஆஃப் த செஷன்ஸ்ல நம்ம பார்த்தோம். ஓகேவா? சோ இதுல தான் பிளேட்டோ வந்து எத பத்தி பேசியிருப்பாரு அப்படின்னு சொன்னா யுட்டோபியா, ஐடியல் வேர்ல்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. யுட்டோபியா அப்படின்னு சொன்னா எல்லாமே பெர்ஃபெக்ட்டா, கரெக்ட்டா எப்படி எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அது வந்து நம்ம யுட்டோப்பியன் வேர்ல்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா தான் நம்ம டிஸ்டோபியா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அந்த யுட்டோபியா அப்படின்ற அந்த கான்செப்ட்டே எங்க இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொன்னா பிளேட்டோவோட த ரிபப்ளிக் அப்படின்றதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. ஓகேவா? இந்த த ரிபப்ளிக் அப்படின்றது யுட்டோப்பியன் வேர்ல்ட் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். அப்ப யுட்டோபியா அப்படின்னா எவ்ரிதிங் இஸ் பெர்ஃபெக்ட். ரூலிங்ல இருந்து பீப்பிள்ஸ் வரைக்கும் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கிறது நம்ம ரிபப்ளிக் யுட்டோப்பியன் வேர்ல்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த யுட்டோபியா அப்படின்ற அந்த வேர்ல்டுக்குள்ள யாருக்கு வந்து இடம் கிடையாதாம்? பொயட்ஸ்க்கு வந்து இடம் கிடையாதாம். பொயட்ஸ் வந்து அந்த இடத்துல இருந்து பேனிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு பிளேட்டோ வந்து. ஓகேவா? பொயட்ஸ் ஷுட் பி பேனிஷ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு. பொயட்ஸ் ஆர் மெரி ட்ரீமர்ஸ் அண்ட் they appeal to emotion. they do not appeal for reason அப்படின்னு கொடுத்திருக்காரு. அப்போ வெறுமனையா என்னோட பிளஷர் என்னோட எமோஷன்ஸ் மட்டும் தான் அந்த போம்ஸ் அப்படின்றத எவோக் பண்ணுமே தாண்டி அதை தாண்டி என்னோட மாரல் எத்திக்ஸ் பிரின்சிபல் ரீசன் அது எதுக்குமே வந்து அது வந்து தீனி போடாது. ஐ மீன் அதை ரீட் பண்ணும்போது எனக்கு வந்து எந்த ஒரு நாலேஜும் ஏறவே ஏறாது அப்படின்ற மீனிங்ல தான் poet should be banished எதுல இந்த யுட்டோப்பியால இருந்து தட் இஸ் ஐடல் சிட்டி த ரிப்பப்ளிக்ல இருந்து வெளியில போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஓகேவா? he denounces poetry for a lack of morality or moral teaching. இது எதுவுமே poetry எனக்கு கொடுக்கவே கொடுக்காது, அதனால அது வந்து நான் வேண்டாம்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லுவாரு. as well as பிளேட்டோட ஐடியல் கண்ட்ரில இருந்து எதை பேன் பண்ணணும்னு சொல்லியிருப்பாருன்னா ஃப்ளூட்டை வந்து பேன் பண்ணணும்னு சொல்லியிருப்பாரு. ஓகேவா? சோ இதுதான் பிளேட்டோ. கிளியரா? எஸ் மேம். அதர்ஸ் Yes, ma'am. மேம் இது வந்து இருக்கு. ஃபேக்ட். ஓகேவா? அரிஸ்டாட்டில் வந்து என்ன சொன்னார்? ஆர்ட் இஸ் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் லைஃப். பிளேட்டோ என்ன சொன்னார்? ஆர்ட் இஸ் ட்வைஸ் ரிமூவ் ஃப்ரம் ரியாலிட்டி. வந்து ஃபேக்ட். அப்படியே மெமரைஸ் பண்ணிக்க வேண்டியதான். இதுக்கு மேல எல்லாமே நான் பிளேட்டோவை பத்தி கொடுத்திருக்கேன். ஓகேவா? இது எல்லாமே ஆல்ரெடி தெரிஞ்சது. பட் ரீட் பண்ணணும் அப்படின்றதுக்காக திருப்பி ஒரு தடவை கொடுத்திருக்கேன். ஜஸ்ட் ரீட் இட். ஓகேவா? நெக்ஸ்ட். who among the following were not associated with KitKat Club? KitKat Clubல நாட் அசோசியேட்டட் யார் வந்து KitKat கிளப்புக்குள்ள வரமாட்டா அப்படின்னு கேட்டிருக்கேன். ஜோசப் எடிசன். அடிஷன் உள்ள இருப்பாரு. நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் இதுக்கு நீங்க எனக்கு ஆன்சர் பண்றீங்களா? ஆன்சர் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் அந்த டைம் பீரியட்ல கிளப்ஸ் அண்ட் காஃபி ஹவுசஸ் எல்லாமே ஜாஸ்தியா வளர ஆரம்பிச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். கிளப்ஸ் அண்ட் காஃபி ஹவுசஸ் அப்படின்னு சொன்னா உட்கார்ந்து பேசுறதுக்கு ஒரு இடம். அதுக்கு தான் நான் வந்து இந்த காஃபி ஹவுசஸ் கூட எதை கம்பேர் பண்ணி சொல்லி கொடுத்தேன்னா பப்ளிக் ஸ்பியர் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். பப்ளிக் ஸ்பியர் யாரோட டேர்ம்? பப்ளிக் ஸ்பியர் யாரோட டேர்ம்டா? நேத்து பார்த்தோம்ல. பப்ளிக் ஸ்பியர் பப்ளிக் ஸ்பியர்னா என்ன ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? ஒரு கேதரிங் மேம். ஒரு குட்டி கேதரிங் மாதிரி எல்லாரும் உட்காந்து பேசுற இடம் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா பப்ளிக் ஹவுஸ்னு சொல்லுவோம். சாரி, பப்ளிக் ஸ்பியர் அப்படின்னு சொல்லுவோம். சோ பப்ளிக் ஸ்பியர் இஸ் a term coined by ஜெர்கன் ஹாபர்மாஸ். ஓகேவா? சோ ஜெர்கன் ஹாபர்மாஸ் அப்படின்றவர் தான் பப்ளிக் ஸ்பியர் அப்படின்ற டேர்மை காயின் பண்ணிருப்பாரு. சோ எதுல இருந்து எடுத்திருப்பாரு அப்படின்னு சொன்னா இந்த காஃபி ஹவுசஸ் இந்த கிளப்ஸ் எல்லாம் இருக்குல்ல அங்கெல்லாம் உட்காந்து சோஷியல் பீப்பிள்ஸ் எல்லாரும் உட்காந்து சோஷியல் திங்ஸை பத்தி சொசைட்டில என்ன நடக்குது அப்படின்றத பத்தி பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. சோ அங்கிருந்து தான் வருது. இந்த டைம் பீரியட்ல தான் எதெல்லாம் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா கிளப்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ நிறைய கிளப்ஸ் இருந்துச்சு. அந்த கிளப்ஸ் கீழே யார் யார் இருக்கா அப்படின்றத நமக்கு கொஸ்டினா கேட்பாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் கிட்கேட் கிளப். கிட்கேட் கிளப் வந்து எந்த இயர்ல ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னா 1690s இருந்து ஸ்டார்ட் ஆச்சு. இது யார் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணா அப்படின்னு சொன்னா விக் பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து விக் டாரிஸ் அப்படின்ற 2 டீம் நம்ம பார்த்திருப்போம். அதுல விக் சப்போர்ட் பண்ற டீம் தான் யாரு அப்படின்னு சொன்னா கிட்கேட் கிளப் அப்படின்னு பாக்குறோம். அதுல இருக்கிற மெம்பர்ஸ் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தா ராபர்ட் வால்போல், வில்லியம் கான்கிரேவ், ஜான் வான்பர்க், ஜோசப் எடிசன், ரிச்சர்ட் ஸ்டீல், ஜேக்கப் டான்சன். ஓகேவா? ராபர்ட் வால்போல தான் நம்ம பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த டைம் பீரியட்ல அவர் தான் ரூலிங்ல இருந்திருப்பாரு. வில்லியம் கான்கிரேவ், ஜான் வான்பர்க், அடிசன் அண்ட் ஸ்டீல். அடிசன் அண்ட் ஸ்டீல் எங்க இருக்காரு அப்படின்னு சொன்னா கிட்கேட் கிளப்ல தான் இருக்காங்க. ஓகேவா? இந்த ரைமிங்கா கிட்கேட் அப்படின்னு வருது. அதனால அடிசன் அண்ட் ஸ்டீல் எப்பவுமே நம்ம ஒட்டி ஒட்டி தானே சொல்லுவோம். அதனால அவங்க 2 பேரும் அதுக்கு கீழே தான் இருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரசிடென்ட் அங்கதான் இருக்காரு ராபர்ட் வால்போல். ரிமைனிங் இருக்கிறது யாரு அப்படின்னா வில்லியம் கான்கிரேவ், ஜான் வான்பர்க். வில்லியம் கான்கிரேவோட இம்பார்ட்டன்டான ஒர்க் தான் வே ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்னு பார்த்தோம். எந்த இயர்ல பப்ளிஷ் இருக்குன்னா 1700
100ல பப்ளிஷ் ஆயிருக்கும். ஓகேவா? அது வந்து நெட் கொஸ்டின். அத பாத்துக்கோங்க. அடுத்தது ஸ்கிரிப்லர்ஸ் கிளப். ஸ்கிரிப்லர் கிளப்ல ஆல்ரெடி நமக்கு ஒருத்தர் தெரியும். யார் தெரியும்? ஸ்கிரிப்லர்ஸ் கிளப்ல யாரடா தெரியும் ஆல்ரெடி? நேத்து கூட கொஸ்டின் Henry Fielding. ஹென்றி ஃபீல்டிங்க நமக்கு ஆல்ரெடி தெரியும். சரியா? அந்த கிளப்புக்கு கீழ தான் இவர் வந்து வருவார். ஸ்கிரிப்லர்ஸ் கிளப்புக்கு கீழ யார் வருவா அப்படின்னு சொன்னா, ஹென்றி ஃபீல்டிங் வந்து வருவாங்க. ஓகேவா? இந்த ஸ்கிரிப்லர்ஸ் கிளப் கீழ குரூப் ஆஃப் ரைட்டர்ஸ் இருப்பாங்க. எத சட்டையர் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, ஃபால்ஸ் டேஸ்ட் இருக்கிற பீப்பிள்ஸ் வந்து சட்டையர்ஸ் பண்ணுவாங்க. இதுல இருக்கிற மெம்பர்ஸ் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தா, அலெக்சாண்டர் போப், ஜானதன் ஷிஃப்டர், ஜான் கே, தாமஸ் பார்னல், ஜான் அர்புத்நாட். ஜான் அர்புத்நாட்டும் அலெக்சாண்டர் போப்பும் 2 பேருமே ஒட்டி பிரியாதவர்கள். நம்ம கிளாஸ் படிக்கும் போதே பார்த்தோம். அலெக்சாண்டர் போப்போட பிசிஷியன் தான் டாக்டர் தான் யாரு அப்படின்னு சொன்னா, டாக்டர் ஜான் அர்புத்நாட் அப்படின்னு பார்ப்போம். அப்ப அலெக்சாண்டர் போப் எங்க இருக்காதோ அங்கதான் அர்புத்நாட்டும் இருப்பார். சோ இவங்க 2 பேரையும் சேர்த்து படிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா மறக்காது அலெக்சாண்டர் போப், ஜான் அர்புத்நாட் அப்படின்னு சொல்லிட்டு. மீதி ரிமைனிங் இருக்கிறது யாரு அப்படின்னா, ஜானதன் ஷிஃப்டர், ஜான் கே, தாமஸ் பார்னல் அப்படின்னு பாக்குறோம். இவங்க எல்லாருமே எது கீழ வராங்கன்னா, ஸ்கிரிப்லர்ஸ் கிளப் கீழ வராங்க. ஓகேவா? இவங்க எல்லாரும் சேர்ந்து கொலாபரேட் பண்ணி ஒரு மெமயர் வந்து எழுதியிருப்பாங்க. மார்டினஸ் ஸ்கிரிப்லர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? தென் ஹென்றி ஃபீல்டிங் இதுக்கு கீழ தான் வெல்ஷ் ஒப்பேரா எழுதியிருப்பாரு. வெல்ஷ் ஒப்பேரா எதுக்கு ட்ரிபியூட்டா எழுதியிருப்பாரு அப்படின்னு சொன்னா, இங்க இருக்கிற மெம்பர்ஸ்க்கு ஸ்கிரிப்லியன்ஸ்க்காக ட்ரிபியூட்டா அந்த வொர்க் வந்து எழுதியிருப்பாரு. அவரோட பென் நேம் என்ன அப்படின்னு சொன்னா, ஸ்கிரிபுலஸ் சிகாண்டஸ் அப்படின்னு பார்ப்போம். இத தான் நான் கிளாஸ்ல அடிக்கடி சொல்லிட்டே இருந்தேன். ஹென்றி ஃபீல்டிங்கோடது வெல்ஷ் ஒப்பேரா ட்ரிபியூட்டா எழுதினாரு ஸ்கிரிப்லர்ஸ் கிளப்புக்கு. அவரோட பென் நேம் என்ன அப்படின்னு சொன்னா, ஸ்கிரிபுலஸ் சிகாண்டஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? அடுத்தது சாமுவல் ரிச்சர்ட்சன் சர்க்கிள். சாமுவல் ரிச்சர்ட்சன் சர்க்கிள் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சாமுவல் ரிச்சர்ட்சன் அப்படின்ற குரூப் எதுல இருந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருக்கும் அப்படின்னு சொன்னா, அவரோட பப்ளிகேஷன் பம்மீலால இருந்து தான் ஸ்டார்ட் ஆயிருக்கும். பம்மிலாவோட பப்ளிஷ்ட் இயர் என்ன அப்படின்னு சொன்னா 1740. இதோட சப்டைட்டில் என்ன? யாராவது ஒருத்தங்க கரெக்டா சொல்லுங்களேன். பம்மிலாவோட சப்டைட்டில் என்ன? Virtue Rewarded. Virtue Rewarded அப்படின்றது தான் பம்மிலாவோட சப்டைட்டில். ஓகேவா? சோ 1740ல பப்ளிஷ் ஆயிருக்கும். இது யாரோட வொர்க் அப்படின்னு சொன்னா, சாமுவல் ரிச்சர்ட்சனோட வொர்க். அதுல இருந்து தான் அவர் வந்து அந்த குரூப் வந்து ஸ்டார்ட்டே பண்ணியிருப்பார். இதுக்கு கீழ வர ரைட்டர்ஸ் யாரு அப்படின்னா, சாரா ஃபீல்டிங், சார்லட் லெனாக்ஸ், பிரான்சிஸ் புரூக், பிரான்சிஸ் ஷெல்டன். இந்த குரூப் கூட அவ்வளவு இம்பார்ட்டன்டான குரூப் கிடையாது. நான் மேல சொன்ன 2 குரூப்புமே இம்பார்ட்டன்ட். கிட்டர் கிளப் இம்பார்ட்டன்ட், ஸ்கிரிப்லர்ஸ் கிளப் இஸ் இம்பார்ட்டன்ட். அப்புறம் டாக்டர் சாமுவேல் ஜான்சனோட சர்க்கிள் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? டாக்டர் ஜான்சன் சர்க்கிள் கீழ யாரெல்லாம் வருவா அப்படின்னா, எல்லாருமே ஒவ்வொரு ப்ரொஃபஷன்ல இருந்து வந்திருப்பாங்க. யார் யார் என்ன ப்ரொஃபஷன் அப்படின்றது தெரியணும். ஓகேவா? ஜோஸ்வா ரெனால்ட்ஸ், ஆலிவர் கோல்ட்ஸ்மித், ஆர்பி ஷெரிடன், டேவிட் கேரிக், ஆடம் ஸ்மித், எட்மண்ட் ப்ரூக், ஜேம்ஸ் பாஸ்வெல். ஓகேவா? அப்புறம் உமன் ரைட்டர்ஸ் சார்லட் லெனாக்ஸ், பிரான்சிஸ் பர்னி. இவங்க எல்லாருமே வந்து டாக்டர் சாமுவேல் ஜான்சனோட சர்க்கிள்ல வந்து இருந்திருப்பாங்க. ஓகேவா? ஜோஸ்வா ரெனால்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் ராயல் அகாடமி ஆஃப் ஆர்ட்ஸ்ல வந்து அவர் இருந்திருப்பாரு. அடுத்தது ஆலிவர் கோல்ட்ஸ்மித்தும், ஆர்பி ஷெரிடன். அப்புறம் டேவிட் கேரிக்கோட ப்ரொஃபஷன் என்ன அப்படின்னா, அவர் வந்து ஆக்டரா இருந்திருப்பாரு. ஆடம் ஸ்மித் வந்து ஒரு எக்கனாமிஸ்ட். அவர் தான் என்ன எழுதியிருப்பாருன்னா, வெல்த் ஆஃப் நேஷன் அப்படின்ற ஒர்க் எழுதியிருப்பாரு. இது வந்து இம்பார்ட்டன்டான ஒர்க். வெல்த் ஆஃப் நேஷன் ஆடம் ஸ்மித்தோடது இம்பார்ட்டன்டான ஒர்க். எட்மண்ட் ப்ரூக் வந்து பிலாசபர். ஜேம்ஸ் பாஸ்வெல் வந்து பயோகிராஃபர் அப்படின்னு பாக்குறோம். யாரோட பயோகிராஃபர் அப்படின்னா, டாக்டர் சாமுவேல் ஜான்சனோட பயோகிராஃபர் தான் அவர். ஓகேவா? மீதி இருக்க ரைட்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சார்லட் லெனாக்ஸ், பிரான்சிஸ் பர்னி அப்படின்னு சொல்லி. குரூப் கிளியரா இப்போ? எஸ் மேம். எப்படி நம்ம மூவ்மெண்ட்ஸ் படிக்கிறோம்? இமேஜஸ் மூவ்மெண்ட்ல யார் வரா? ஹார்லம் ரெனசான்ஸ்ல யார் வரா? பிஆர்பி கீழ யார் வரா? நீங்க படிக்கிறீங்களோ அதே மாதிரி தான் ஸ்கிரிப்லர்ஸ் கிளப் கீழ யார் வரா? கிட்கட் கிளப் கீழ யார் வரா? டாக்டர் சாமுவேல் ஜான்சன் குரூப் கீழ யார் வரான்றது கண்டிப்பா தெரியல. சாமுவேல் ரிச்சர்ட்சன் பத்தி இதுவரைக்கும் ஒரு தடவை கூட நெட்ல கேட்டது கிடையாது குரூப்ப பத்தி. ஆனா ரிமைனிங் இருக்கிற 3 குரூப்புமே ஆல்ரெடி நெட்ல கேட்ட கொஸ்டின். அது முக்கியமா டாக்டர் சாமுவேல் ஜான்சன். ஈஸியா எப்படி கேட்டுருவானா, டேவிட் கேரிக்கு ஆடம் ஸ்மித் கொடுத்து இவர் வந்து எக்கனாமிஸ்டா, பயோகிராஃபரா, பிலாசபரான்னு கேட்டுருவான். அப்போ உங்களுக்கு தெரியணும் டேவிட் கேரிக் வந்து ஆக்டர், ஆடம் ஸ்மித் வந்து எக்கனாமிஸ்ட், எட்மண்ட் ப்ரூக் தான் பிலாசபர், ஜேம்ஸ் பாஸ் வந்து பயோகிராஃபர் அப்படின்றது தெரியணும். ஓகேவா? சோ அத குழப்பிராதீங்க. டாக்டர் சாமுவேல் ஜான்சனோட குரூப்ல இருந்து கண்டிப்பா கொஸ்டின் இருக்கும். இப்ப இதுக்கு ஆன்சர் என்னன்னு சொல்ல முடியுமா? Who among the following were not associated with Kit Kat Club? யாரெல்லாம் உள்ள வர மாட்டா? ஜார்ஜ் எத்ரிச், ஜார்ஜ் எத்ரிச் வர மாட்டாங்க. இன்னொருத்தங்க யாரா? சாமுவேல் ஜான்சன், சாமுவேல் ஜான்சன் வர மாட்டாங்க. ஓகேவா? இதுல ஏன் நான் ஆப்ஷன்ஸ் 2 தான் கொடுத்திருக்கேன்னு தெரியல. ரிமைனிங் இருக்க 3 பேருமே வருவாங்க. ரிச்சர்டும் வருவாங்க, ரிச்சர்ட் ஸ்டீலும் வருவாங்க, ஜோசப் எடிசனும் வருவாங்க, வில்லியம் கான்கிரியும் வருவாங்க. ஒருத்தங்க பார்த்தோம்ல கிட் கேட் கிளப்ல, அவங்க யாரு? ராபர்ட் வால்போல். கரெக்ட். பிரசிடென்ட்னு சொன்னால ராபர்ட் வால்போல். ஓகே, இதுல நான் ஆப்ஷன்ஸ் தப்பா கொடுத்திருக்கேன். நான் சேஞ்ச் பண்ணி அப்புறம் உங்களுக்கு சென்ட் பண்றேன். 2 ஆப்ஷன்ஸ் தான் கொடுத்திருக்கேன். கரெக்டா தானே கொடுத்திருக்கேன். இதுக்கு ஆன்சர் என்ன வரும்?
ANC. ஏஎன்சி ஓகேவா? நான் அத சூஸ் பண்றதுக்கு பார்த்துட்டு இருந்தேன். சோ ஏஎன்சி ஜார்ஜ் எத்ரிஜும், சாமுவேல் ஜான்சனும் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். சோ ஜான்சன் சர்க்குக்கு கீழ நம்ம ஃபர்ஸ்ட் யார பார்த்தோம்? ஒரு பிரசிடென்ட் பார்த்தோம்ல. Joshua Reynolds. ஜோஷ்வா ரெனால்ட்ஸ் ஓகேவா? சோ ஜோஷ்வா ரெனால்ட்ஸ பத்தி ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நான் சொல்லிட்டு போயிடுறேன். புதுசா இருக்கிறவங்களுக்கு மேபி குழப்பலாம். பிஆர்பி வந்து எத பார்த்து அவங்களோட ரைட்டிங்ஸ் எல்லாம் இருக்கும்னு சொல்லி குடுத்துருக்கேன். பிஆர்பி ப்ரீ ராஃபைட் பிரதர்ஹுட்ஸ். பெயிண்டிங் இட்டாலியன் பெயிண்டிங்ஸ். முக்கியமா இட்டாலியன் பெயிண்டிங்ஸ பார்த்து அவங்களோட ரைட்டிங்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஓகேவா? பிஆர்பி அப்படின்னு சொல்லி அவங்க குரூப் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அதுல இருக்க மெம்பர்ஸ் எல்லாம் எதுல இருந்திருப்பாங்க அப்படின்னா, ராயல் அகாடமி ஆஃப் ஆர்ட்ஸ்ல தான் இருந்திருப்பாங்க. ஜோஷ்வா ரெனால்ட்ஸ்க்கு கீழ. அவங்க கிட்ட சண்டை போட்டுட்டு அவங்கள அப்போஸ் பண்ணி வந்து ஸ்டார்ட் பண்ண குரூப் தான் என்னது அப்படின்னு சொன்னா பிஆர்பி அப்படின்னு சொல்லிட்டு. பாயிண்ட்ட தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ பிஆர்பி அப்படின்றது ப்ரீ ராஃபைட் பிரதர்ஹுட்ஸ். எடுத்ததும் அவங்க புதுசா ஸ்டார்ட் பண்ணல. முதல்ல அவங்க எதுக்கு கீழ இருந்தாங்கன்னா, ராயல் அகாடமி ஆஃப் ஆர்ட்ஸ்க்கு கீழ தான் அங்க இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாருமே இருந்தாங்க. அப்புறம் அதுக்குள்ள இருக்கிறதுல இஷ்டம் இல்லாம ஜோஷ்வா ரெனால்ட்ஸ் அப்போஸ் பண்ணிட்டு சண்டை போட்டுட்டு வெளியில வந்து ஸ்டார்ட் பண்ணதான் பிஆர்பி ப்ரீ ராஃபைட் பிரதர்ஹுட்ஸ். 1848 அந்த குரூப் வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்கன்னு பாக்குறோம். ஓகேவா? பாயிண்ட் கிளியரா ரிப்பீட் பண்ணுமா? கிளியர் மேம். கிளியர். நெக்ஸ்ட் டாக்டர் சாமுவேல் ஜான்சன். ஓகேவா? சாமுவேல் ஜான்சன் இப்பதான் பார்த்தோம். அவங்களுக்குன்னு ஒரு குரூப் இருக்கு. அதுக்கு கீழ யாரெல்லாம் இருக்காங்கன்றத பாத்துக்கோங்கன்னு சொல்லி. சோ சாமுவேல் ஜான்சன பொறுத்தவரை உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு சொன்னா அவரை பத்தி லெக்சிகோகிராஃபர் தான் கேட்பாங்க. சோ யார் லெக்சிகோகிராஃபர் அப்படின்னு சொன்னா சாமுவேல் ஜான்சன் தான் லெக்சிகோகிராஃபர். இது வரைக்கும் நான் பார்த்த ரைட்டர்ஸ்க்கு அவர் எஸ்ஏயிஸ்ட், பிளே ரைட் அப்படின்றத நான் ரீட் பண்ணி படிங்க அப்படின்னு சொன்னதே கிடையாது. பட் சாமுவேல் ஜான்சனுக்கு தெரியணும் ஹி இஸ் எ லெக்சிகோகிராஃபர் அப்படின்னு சொல்லி தெரியணும். ஓகேவா? அவங்களை என்னன்னு கூப்பிடுவாங்கன்னா மேன் ஆஃப் லெட்டர்ஸ் இன் இங்கிலீஷ் ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ஓகேவா? சோ சாமுவேல் ஜான்சனுக்கு என்ன பிரச்சனை இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னா ஐசைட் ப்ராப்ளம் வந்து இருக்கும். ஜான்சன் ஹாஸ் அன் ஐசைட் இஷ்யூ இருந்திருக்கும். ஓகேவா? சோ அந்த ஐசைட் இஷ்யூனால தான் அவர் வந்து மேரேஜ் பண்ணாம பிகினிங்ல இருந்திருப்பாரு. அப்புறம் லேட்டா தான் அவர் வந்து மேரேஜ் பண்ணுவாரு. லேட்டா மேரேஜ் பண்ணும்போதும் அவருக்கு மணி பிரச்சனை இருக்கும். அப்ப மணிக்காக அவர் யாரை மேரேஜ் பண்ணிருப்பாரு அப்படின்னா ஒரு விடோ வந்து மேரேஜ் பண்ணிருப்பாங்க. அந்த விடோவோட நேம் என்ன அப்படின்னு சொன்னா எலிசபெத். அந்த எலிசபெத் அப்படின்ற அந்த பொண்ணை வந்து மேரேஜ் பண்ணும்போது ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து 3 குழந்தைங்க இருக்கும். ஏஜ் வந்து 45 இருக்கும். 45ல தான் அந்த லேடியை வந்து அவங்க மேரேஜ் பண்ணிப்பாங்க. டாக்டர் சாமுவேல் ஜான்சன் வந்து எதுக்காக பண்ணிப்பாரு அப்படின்னா அமௌண்ட்டுக்காக தான் அவர் வந்து பண்ணிப்பாரு இந்த எலிசபெத் அப்படின்ற லேடியை. ஓகேவா? சோ இவரோட பயோகிராஃபர் தான் யாரு அப்படின்னு சொன்னா ஜேம்ஸ் பாஸ்வெல் அப்படின்னு பாக்குறோம். சாமுவேல் ஜான்சன் மேகசின்ஸ்ல இருந்திருப்பாரு. என்னென்ன மேகசின்ஸ் அப்படின்னு பார்த்தா த ராம்ப்ளர், த அட்வென்ச்சரர், த ஐட்லர். நம்ம இது வரைக்கும் நிறைய மேகசின்ஸ் பார்த்தோம். டாட்லர், ஸ்பெக்டேட்டர், அப்புறம் நம்ம நேத்து தியரிஸ் பார்க்கும்போது ஃபிஜிட்டிவ், சதர்ன் ரிவ்யூ இதெல்லாம் நிறைய சொல்லி கொடுத்தேன். சோ யார் யாரோடது எந்தெந்த மேகசின் எந்த இயர்ல ஸ்டார்ட் ஆச்சு எந்த இயர்ல முடிஞ்சிச்சு அப்படின்றது தெரியணும். ஓகேவா? சோ சாமுவேல் ஜான்சனுக்கு மொத்தம் 3 மேகசின் இருக்கு. த ராம்ப்ளர், த அட்வென்ச்சரர், த ஐட்லர் அப்படின்னு சொல்லிட்டு. ராம்ப்ளர் வந்து 1750ல இருந்து 1752 வரைக்கும் உயிரோட இருந்திருக்கும். அட்வென்ச்சரர் வந்து 1753ல இருந்து 54 வரைக்கும் இருந்திருக்கும். ஐட்லர் வந்து 1758ல இருந்து 1760 வரைக்கும் இருந்திருக்கும். ஓகேவா? சாமுவேல் ஜான்சனோட ஸ்டூடெண்ட் தான் யாரு அப்படின்னு சொன்னா டேவிட் கேரிக். டேவிட் கேரிக் என்ன ப்ரொஃபஷன்ல இருப்பாரு அப்படின்னு சொன்னா ஆக்டரா இருப்பாரு. சோ அவரோட சர்க்கிள்ல யாரெல்லாம் இருப்பா அப்படின்னா எட்மண்ட் ப்ரூக், ஆடம் ஸ்மித், ஜோஷ்வா ரெனால்ட்ஸ், டேவிட் கேரிக், எட்வர்ட் கிபார்டன், ஜேம்ஸ் பாஸ்வெல் அப்படின்னு பாக்குறோம். ஜேம்ஸ் பாஸ்வெல் அவரோட பயோகிராஃபர் அப்படின்னு ஆல்ரெடி தெரியும். ஆடம் ஸ்மித் ஒரு ஒர்க் எழுதியிருப்பார்ல. வாட் இஸ் அ ஒர்க்? மேலதானே பார்த்தோம். வெல்த் ஆஃப் நேஷன் இருக்கு பாரு. வெல்த் ஆஃப் நேஷன் இதோட இயர் குரோனாலஜில கேட்டிருக்காங்க. அதனால தான் இது முக்கியம்னு சொல்றேன். 1776ல இது பப்ளிஷ் ஆயிருக்கும். வெல்த் ஆஃப் நேஷன் யாரோடது அப்படின்னு சொன்னா ஆடம் ஸ்மித்தோடது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஹி இஸ் அ எக்கனாமிஸ்ட். ஓகேவா? ஹி இஸ் எக்கனாமிஸ்ட் ஹூ ரோட் வெல்த் ஆஃப் நேஷன் எந்த இயர்ல அப்படின்னு சொன்னா 1776ல அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? டேவிட் கேரிக் வந்து என்ன ப்ரொஃபஷன்ல இருப்பாரு? Actor. ஆக்டரா இருப்பாரு. ஜோஷ்வா ரெனால்ட்ஸ் கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்து எந்த கூட்டம் ஸ்டார்ட் பண்ணாங்க? PRP. பிஆர்பி. பிஆர்பி எந்த இயர்ல ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க? 1848. 1848. அவங்களோட மேகசின் என்ன? ஜெம். ஜெம் அவ்வளவுதான். ஓகேவா? சோ இப்ப சாமுவேல் ஜான்சன் பாத்துட்டு இருக்கோம். அவரோட மேகசின்ஸ் என்னன்னு பாத்துக்கோங்க. அவருக்கு ஐசைட் ப்ராப்ளம் இருந்துச்சு. அவரோட மூத்த பொண்ணு தான் அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அவரோட பயோகிராஃபர் யாரு? தென் அவர் லெக்சிகோகிராஃபர் அப்படின்ற பாயிண்ட் வந்து இம்பார்ட்டன்ட். அப்புறம் அவரோட சர்க்கிள்ஸ்ல யார் யார் இன்க்ளூட் ஆகுறா அப்படின்றத பாத்துக்கோங்க. ஓகே. அவரோட ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது லைஃப் ஆஃப் மிஸ்டர் ரிச்சர்ட் சாவேஜ் இந்த ஒர்க்கை நெட்ல கேட்டதே கிடையாது. மேபி குரோனாலஜில கொடுத்து அவரோட டெபியூ ஒர்க் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா வி ஷுட் நோ. லைஃப் ஆஃப் மிஸ்டர் ரிச்சர்ட் சாவேஜ் அப்படின்றது அவரோட ஃபர்ஸ்ட் ஒர்க் 1744ல பப்ளிஷ் ஆயிருக்கும். ஓகேவா? அவரோட ஒன்லி பிளே அப்படின்னு பார்க்கும்போது ஐரீன் அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு 1749ல. அதுதான் அவரோட ஒன்லி பிளே.
அவரோட ஃபேமஸான ஒர்க்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஜான்சனோட டிக்ஷனரி வந்து நிறைய தடவை நெட்ல கேட்டாங்க. டிக்ஷனரி அப்படின்னாலே டாக்டர் சாமுவேல் ஜான்சன் தான். எந்த இயர்ல அவர் பண்ணியிருப்பாரு அப்படின்னா 1755 அந்த டிக்ஷனரி வந்து அவர் பப்ளிஷ் பண்ணியிருப்பாரு. ஓகேவா. அப்புறம் ரசால்சன் ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு 1759. அதோட சப்டைட்டில் என்ன அப்படின்னு சொன்னா பிரின்ஸ் ஆஃப் அபிசேனியா அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இந்த பிரின்ஸ் ஆஃப் அபிசேனியா ரசேல்ஸ் அப்படின்ற ஒர்க் வந்து எதுக்கு கீழே வரும் அப்படின்னா ஓரியன்டல் டேல்னு வரும். சோ ஓரியன்டல் டேல்ஸ் கீழே ஆல்ரெடி ஒரு 2 ஒர்க் வந்து ஆட் ஆன் ஆகும். அது எதுலாம் அப்படின்னு பார்க்கும்போது வில்லியம் பெக்ஃபோர்டோட வத்திக், ஆலிவர் கோல்ட்ஸ்மித்தோட சிட்டிசன் ஆஃப் த வேர்ல்டு. சோ ஓரியன்டல் டேல்ஸ் அப்படின்னு கேட்டா நம்ம மொத்தம் 3 பார்த்திருக்கோம். சாமுவேல் ஜான்சனோட ரசேல்ஸ் உண்டு, வில்லியம் பெக்ஃபோர்டோட வத்திக் உண்டு, அது வந்து காத்திக்னு சொல்லி பார்த்திருக்கோம். ஆலிவர் கோல்ட்ஸ்மித்தோட சிட்டிசன் ஆஃப் த வேர்ல்டு. ஓகே, இந்த மூணுமே வந்து ஓரியன்டல் டேல் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா. நெக்ஸ்ட் அவரோட இம்பார்ட்டன்டான ஒர்க் அப்படின்னா லைஃப்ஸ் ஆஃப் த இங்கிலீஷ் பாய்ட்ஸ். லைஃப்ஸ் ஆஃப் த இங்கிலீஷ் பாய்ட்டோட இயர் வந்து இம்பார்ட்டன்ட். 1779ல இருந்து 81 வரைக்கும் அவர் பப்ளிஷ் பண்ணியிருப்பாரு. லைஃப்ஸ் ஆஃப் த இங்கிலீஷ் பாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லி டைட்டில பார்க்கும்போதே அதுக்கு கீழே இங்கிலீஷ் ஆத்தர்ஸை பத்தி அவங்களோட வாழ்க்கையை பத்தி அவர் வந்து எழுதியிருப்பாரு. டோட்டலா எத்தனை பேரை பத்தி எழுதியிருப்பாரு அப்படின்னு சொன்னா 52 லைஃப்ஸ் பத்தி எழுதியிருப்பாரு. ஓகேவா. அதுல 6 மட்டும் யார் எடிட் பண்ணி கொடுத்திருப்பா அப்படின்னு சொன்னா மேத்யூ ஆர்னால்ட் எடிட் பண்ணி கொடுத்திருப்பாரு. 52 லைஃப்ஸ் 52 ஆத்தர்ஸ் பத்தி அவர் பேசியிருப்பாரு. இது என்ன ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணிருப்பாரு அப்படின்னு சொன்னா அவங்களோட டெத் இயர் படி அரேஞ்ச் பண்ணிருப்பாரு. யார் வந்து ஃபர்ஸ்ட் செத்தா, யார் வந்து செகண்ட் செத்தா அப்படின்ற அந்த அவங்களோட டெத் ஆர்டர் படி அதை வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்திருப்பாரு. ஃபர்ஸ்ட் அந்த புக்கோட ஓப்பனிங்லேயே யார் இருப்பா அப்படின்னு சொன்னா ஆப்ரகாம் கவுலி தான் இருப்பாரு. ஸோ ஃபர்ஸ்ட் லைஃப் யாரை பத்தி பேசியிருப்பாரு அப்படின்னா லைஃப் ஆஃப் ஆப்ரகாம் கவுலி. ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். லைஃப்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் பாய்ட்ஸ் வந்து சாமுவேல் ஜான்சனோட 1779ல இருந்து 81 வரைக்கும் எழுதியிருப்பாரு. 52 லைஃப்ஸ் பத்தி பேசியிருப்பாரு. அதுல 6 வந்து மேத்யூ ஆர்னால்ட் எடிட் பண்ணி கொடுத்திருப்பாரு. என்ன ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க அப்படின்னா டெத் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணிருப்பாரு. ஃபர்ஸ்ட் யாரை பத்தி பேசியிருப்பாருன்னா ஆப்ரகாம் கவுலி பத்தி பேசியிருப்பாருன்னு பாக்குறோம். சோ நெக்ஸ்ட் அவரோட ஒர்க்னு பார்க்கும்போது ப்ரிஃபேஸ் டு ஷேக்ஸ்பியர். எல்லாமே படிக்கணும் இதுல வந்து. அவரோட டெபியூ ஒர்க் ரிச்சர்ட் சாவேஜ், ஒன்லி பிளே ஐரின். அவரோட ஃபேமஸான ஒர்க் டிக்ஷனரி 1755. தென் அவரோட ஓரியன்டல் டேல் அப்படின்னு பார்க்கும்போது ரசேல்ஸ், அது கூட அதர் ஓரியன்டல் டேல்ஸ் அப்படின்னு பார்த்தா வில்லியம் பெக்ஃபோர்டோட வத்திக்கு, ஆலிவர் கோல்ட்ஸ்மித்தோட சிட்டிசன் ஆஃப் த வேர்ல்டு. லைஃப்ஸ் ஆஃப் த இங்கிலீஷ் போய்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒர்க். 1779ல எழுதி 1981 வரைக்கும் பப்ளிஷ் பண்ணிருப்பாரு. அதுல ஃபர்ஸ்ட் யாரோட லைஃப் பத்தி பேசியிருப்பாருன்னா ஆப்ரகாம் கவுலியோட லைஃப் பத்தி பேசியிருப்பாரு. தென் லாஸ்ட் ப்ரிஃபேஸ் டு ஷேக்ஸ்பியர் அப்படின்னு பாக்குறோம். ஓகேவா. தென் இவரோட போயட்ரி அப்படின்னு பார்த்தா லண்டன் எழுதியிருப்பாரு. வேனிட்டி ஆஃப் ஹியூமன் விஷஸ். இது ஆல்ரெடி நெட் கொஸ்டின். வேனிட்டி ஆஃப் ஹியூமன் விஷஸ் வந்து 1749ல அவர் வந்து பப்ளிஷ் பண்ணிருப்பாரு. அவரோட போயட்ரி அப்படின்னு பாக்குறோம். கிளியரா சாமுவேல் ஜான்சன்? எஸ் மேம். Clear. அடுத்தது வில்லியம் கான்கிரிப்ட். வில்லியம் கான்கிரிப்ட நிறைய தடவை நெட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த ஒரே கொஸ்டின் தான் திருப்பி திருப்பி கேட்பான். வே ஆஃப் த வேர்ல்டு 1700 அப்படின்னு சொல்லி. இதுக்கு கீழே தான் மிராபல், மெலமெண்ட் அவங்க எல்லாருமே வருவாங்க. ஓகேவா. அந்த கதை ரொம்ப பெருசு. நான் ஆல்ரெடி ஒரு தடவை நடத்திருக்கேன். பட் இப்ப நடத்த முடியாதுன்றதுனால அதை நான் எடுத்துட்டு வரல. சோ வே ஆஃப் த வேர்ல்டோட இயர் இஸ் இம்பார்ட்டன்ட் 1700. அதுல ஒரு சீன் வந்து வரும். அந்த சீனோட நேம் என்ன அப்படின்னா ப்ரோவிசோ சீன் இல்லைன்னா பார்கெனிங் சீன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. புதுசா படிக்கிறவங்க வில்லியம் கான்கிரிப்டோட சம்மேஷன் எல்லாம் பார்க்க வேணாம். இவரோட குரோனாலஜி மட்டும் ஃபர்ஸ்ட் படிங்க. அதுவே மோர் தென் எனஃப். ஓகேவா. வில்லியம் கான்கிரிடோ பென் நேம் அப்படின்னு பார்க்கும்போது கிளியோஃபெல் அப்படின்றதான் வில்லியம் கான்கிரிடோட பென் நேம் அப்படின்னு பாக்குறோம். ஓகே. சோ அவரோட ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஃபர்ஸ்ட் இன்காக்னிட்டா அப்படின்ற ஒர்க் வந்து 1692ல பப்ளிஷ் ஆயிருக்கும். ஓகேவா. அப்புறம் அவன் வந்து பேச்சுலரா இருப்பான், ஓல்டு பேச்சுலர். அப்புறம் ஒரு டீல் போடுவான் அவன் லவர் கிட்ட, லவ் ஃபார் லவ், நீ லவ் கொடுத்தனா நானும் லவ் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு டீல் வச்சிருப்பான். கடைசி யார் வந்து மாட்டுவா அப்படின்னா அழுதுட்டே இருக்கிற பிரைட், அதனால மோர்னிங் பிரைடு. அப்புறம் வே ஆஃப் த வேர்ல்டு. ஓகேவா. சோ இன்காக்னிட்டா அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஒர்க். அப்புறம் ஓல்டு பேச்சுலர், டபுள் டீல், லவ் ஃபார் லவ், மோர்னிங் பிரைடு, வே ஆஃப் த வேர்ல்ட். இதுதான் அவரோட குரோனாலஜி. கண்டிப்பா தெரியணும். இயர் ஸ்டார்ட் ஆகுறது 1692, அப்புறம் 93, அப்புறம் 94, அப்புறம் 95 தொடர்ந்து தான் எழுதிருப்பாரு. அப்புறம் ஒரே ஒரு வருஷம் விட்டு 97, அப்புறம் 1700ல அவரோட ஒர்க்ஸ் வந்து அவர் முடிச்சுப்பாரு. இவ்வளவுதான் வில்லியம் கான்கிரிப்ட். வில்லியம் கான்கிரிப்ட் ரொம்ப ரொம்ப சின்னது. சம்மேஷன் தெரிய வேண்டியது வே ஆஃப் த வேர்ல்டுக்கு மட்டும் தான் தெரியணும். வேற எதுக்குமே சம்மேஷனோ கேரக்டர்ஸோ எதுவுமே தேவையில்ல. சோ வில்லியம் கான்கிரிப்ட் பென் நேம் வந்து கிளியோஃபெல். இன்காக்னிட்டா ஓல்டு பேச்சுலரா இருக்காரு. அப்பதான் டீல் போடுறாரு லவ் ஃபார் லவ்னு சொல்லிட்டு. ஆனா வர்றது யார் அப்படின்னா அழுதுகிட்டே இருக்கிற பிரைட், அதனால மோர்னிங் பிரைடு. அப்புறம் வே ஆஃப் த வேர்ல்டு 1700 அப்படின்னு பாக்குறோம். ஓகேவா. அடுத்தது ஜார்ஜ் எத்ரிச் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆல்ரெடி விச்சர்லி பார்த்தாச்சு, கான்கிரிவ் பார்த்தாச்சு. இப்ப எத்ரிச் பார்த்துட்டு இருக்கோம். சரியா. த காமிக்கல் ரிவெஞ்ச் 1664ல பப்ளிஷ் ஆயிருக்கும். இதோட சப்டைட்டில் என்ன அப்படின்னு சொன்னா லவ் ஆஃப் டப் அப்படின்றது அதோட சப்டைட்டில். அப்புறம் ஷீ வுட் இஃப் ஷீ குட் அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதிருப்பாரு. இதுல நெட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, இது மேன் ஆஃப் மோடு. அதோட சப்டைட்டில் என்ன அப்படின்னு சொன்னா சர் ஃபிளாப்லிங் ஃபெட்டர். மேன் ஆஃப் மோடு வந்து 1676ல பப்ளிஷ் ஆயிருக்கும். அது சப்டைட்டில் என்ன அப்படின்னு சொன்னா சர் ஃபிளாப்லிங் ஃபெட்டர். ப்ரோட்டகனிஸ்ட் யார் அப்படின்னா டார்மினன்ட். இதை நான் எப்படி படிக்க சொன்னேன் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இதுல மேன் ஆஃப் மோட் அப்படின்னு சொன்னா மேன் எப்பவுமே எப்படி இருப்பான், டாமினண்டா இருப்பான். அதனாலதான் அதுல வர கேரக்டர் வந்து டார்மினன்ட் ஞாபகம் வச்சுக்க சொன்னா ஹி இஸ் a womanizer. ஓகேவா. சப்டைட்டில் இஸ் இம்பார்ட்டன்ட் சர் ஃபிளாப்லிங் ஃபிளட்டர் அப்படின்னு பாக்குறோம். சோ ஜார்ஜ் எத்ரிச் அப்படின்னு சொல்லி பார்த்தா காமிக்கல் ரிவெஞ்ச், ஷீ குட் இஃப் ஷீ வுட், அப்புறம் மேன் ஆஃப் மோடு 1676ல பப்ளிஷ் ஆயிருக்கும். இதே 1676 அண்ட் 1675ல தான் பிளைன் டீலரும் கண்ட்ரி ஒய்ஃபும் பப்ளிஷ் ஆயிருக்கும். அது வந்து விச்சர்லி ஓடுது. அதோட இயர் வந்து இம்பார்ட்டன்ட், அதனால தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா. கிளியரா இது? எஸ் மேம்.
நெக்ஸ்ட் கொஸ்டின். இது கொஸ்டினே கிடையாது. ஓகேவா? Who made the following statements in defense of Santarashtra? The 8 rasas are like 8 gods and the sands is like their highest central Shiva. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து யார் மேக் பண்ணான்னு கேட்பாங்க. எப்பவுமே கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு சான்ஸ்கிரிட் டெக்ஸ்ட்ல இருந்து வரும். குறைஞ்சது ஒரு கொஸ்டினாவது டெஃபினட்டா ஒவ்வொரு எக்ஸாம்லயும் கேட்டுருவான். அதை நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு எங்க போய் உருண்டுட்டு படிச்சாலும் அந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியாது. பெட்டர் ஜஸ்ட் லீவ் இட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இதெல்லாம் என்ன அப்படின்றத சொல்லிடுறேன். ரசாஸ் அப்படின்னு சொன்னா எமோஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா? நம்மளோட எமோஷன்ஸ் ஒன்னொன்னையும் கண்ணில் காட்டுவாங்கல்ல பரதநாட்டியத்துல. அதை பத்தி தான் இதுல கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு சொன்னா அபிஹிந்து குப்தாவா, இதுதான் இதோட ஆன்சர். 4th ஒன் தான் இதோட ஆன்சர். இந்த லைனை வந்து யார் அட்டர் பண்ணான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? அது யாரு அப்படின்னு சொன்னா இந்த அபிஹின் குப்தா அப்படின்றது பர்சன் தான் வந்து அட்டர் பண்ணிருப்பாங்க. இதோட எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா நட்ட சாஸ்திரா அந்த சாஸ்திரால வந்து டோட்டலா 8 பிரைமரி எமோஷனல் ஸ்டேட்ஸ் வந்து உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து நம்ம இங்கிலீஷ்ல சொல்றோம் 8 பிரைமரி எமோஷனல் ஸ்டேட்ஸ். அது அவங்க சான்ஸ்கிரிட்ல என்ன சொல்லுவாங்க? ரசாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ரசாஸ் அப்படின்னு சொன்னா நம்மளோட எமோஷன் நம்ம எப்படி கண்ணு வழியா அதை வந்து எக்ஸ்பிரஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி இந்த இருக்குல்ல, இதுதான் வந்து 8 ரசாஸ். பிகினிங்ல அது 8 தான் இருந்துச்சு. இப்ப அது 9 மாத்திட்டாங்க. அதனால தான் நான் ஓப்பனிங்ல 8ன்னு கொடுத்துருக்கேன். இங்க வந்து 9 ரசாஸ் இருக்கு. நான் தப்பா மேல கொடுக்கல. ஓப்பனிங்ல அதுக்கு வெறுமனே 8 தான் உண்டு. லாஸ்டா தான் இந்த சாந்தம் அப்படின்றத அவங்க ஆட் பண்ணிக்கிட்டாங்க, பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? சோ இதுதான் வந்து 9 ரசாஸ் அப்படின்னு பாக்குறோம். இந்த 9 ரசாஸ்க்கும் சான்ஸ்கிரிட் வேர்ட் சைடுல கொடுத்துருக்காங்க. சிருங்கரம், ஹப்சயம், ருத்ரம், இது எல்லாமே அது சான்ஸ்கிரிட் வேர்டு. இது எல்லாமே அது பக்கத்துல இருக்கிற இங்கிலீஷ் வேர்ட்ஸ். அதோட ஸ்டேட் அதை வந்து எதை எக்ஸ்பிரஸ் பண்ணுது அப்படின்னா லவ், மிர்த், ஆங்கர், அஸ்டானிஷ்மெண்ட், எனர்ஜி, டிஸ்கஸ்ட், ஃபியர், சாரோ, பீஸ். இது உங்களால மனப்பாடம் பண்ண முடிஞ்சா பண்ணிக்கோங்க. இது ஒரு தடவை கேட்பான், சில நேரம் கேட்க மாட்டான், சில நேரம் அவன் என்ன கேட்கறான்றதே புரியாது. ஓகேவா? அதோட சான்ஸ்கிரிட் வேர்ட்ஸ், அதோட இங்கிலீஷ் வேர்ட்ஸ், அதோட எக்ஸ்பிளனேஷன்ஸ் இங்க கொடுத்துருக்கேன். இதுல மேபி நெக்ஸ்ட் டைம் என்ன கேட்கலாம் அப்படின்னா முதல்ல இதுக்கு ஆரம்பிக்கும் போது சான்ஸ்கிரிட் டெக்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது என்ன கேட்டிருந்தா டோட்டலா எத்தனை ரசாஸ் உண்டுன்னு கேட்டிருந்தான். அதுல 8 ரசாஸ் தான் ஆன்சர். இது வந்து பிகினிங்ல ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் இதுக்குள்ள இருந்து ஒண்ணா கேட்க ஆரம்பிச்சாங்க. மாஸ்டர் ஃபாலோயிங் கேட்டாங்க. அப்படி இப்படின்னு போச்சு. இப்போ இது கேட்டிருக்காங்க. இது ஒண்ணுதான் வித்தியாசம். இந்த லைன் வந்து யார் அட்டர் பண்ணா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? தென் இந்த இருக்கிற 9 ரசாஸ்ல யார் வந்து மதர் ஆஃப் ஆல் ரசாஸ் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஒன் தான் ஸ்ரிங்கரா. ஸ்ரிங்கரா எரோட்டிக் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கலாம். அதுதான் வந்து மதர் ஆஃப் ஆல் ரசா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? பிகாஸ் அதுல வந்து எல்லா எமோஷன்ஸும் மிக்ஸ் ஆகி வரும். பட் அதே மாதிரி வேற எந்த ரசாலையும் வராது அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. சிருங்கரா கிவ் ஸ்கோப்ஸ் ஃபார் அ myriad ஆஃப் அதர் எமோஷன்ஸ் இன்க்ளூடிங் jealousy, fear, anger, compassion and of course other expressions of பிசிக்கல் இன்டிமெசி. அது வரைக்கும் வந்து அதுல வந்து அந்த சிங்காரா அப்படின்றதுல வந்து எல்லாமே வரும் போல. சோ அதனாலதான் அது வந்து மதர் ஆஃப் ஆல் ரசாஸ் அப்படின்னு சொல்றாங்க. டோட்டலா எத்தனை ரசாஸ் இருக்கு அப்படின்னா 9 ரசாஸ் இருக்கு. பட் பிகினிங்ல எத்தனை ரசாஸ் இருக்கு அப்படின்னா 8. ஒருவேளை ஆப்ஷன்ல 9 இருந்தா கோ ஃபார் 9, 8 இருந்துச்சா கோ ஃபார் 8. ஓகேவா? கிளியரா ரசாஸ்னா என்னன்னு சொல்லி? எஸ் மேம். எஸ். சான்ஸ்கிரிட் டெக்ஸ்ட்ல இருந்து எப்பவுமே ஒரு கொஸ்டின் இருக்கும். நீங்க அட்டெண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஹூ ரோட் த புக் த ஹிஸ்டரி ஆஃப் யூரோப்பியன் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது நம்ம இந்த புக்கை நான் சொல்லி கொடுத்தது கிடையாது. த ஹிஸ்டரி ஆஃப் யூரோப்பியன் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லி இந்த ஒர்க்கை யார் எழுதியிருப்பா அப்படின்னு சொன்னா அலெக்சாண்டர் மூரே. இவருக்கு வேற ஒர்க் இருக்கான்னு கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பார்த்தா வேற எதுவுமே கிடையாது. இந்த ஒரு ஒர்க் தான் அவர் எழுதியிருக்காரு. அது ஒண்ணு நமக்கு டேரக்டா கேட்டிருக்கான். சோ ஹிஸ்டரி ஆஃப் யூரோப்பியன் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லி யார் எழுதியிருப்பா அப்படின்னு சொன்னா அலெக்சாண்டர் மூரே. இதுல இம்பார்ட்டன்டான ரைட்டர் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஹெரால்ட் ப்ளூம்ஃபீல்ட பத்தி ஆல்ரெடி தெரியும். வில்லியம் ஜோன்ஸை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கணும். அதனால வில்லியம் ஜோன்ஸை பத்தி நான் எடுத்து வந்திருக்கேன். வில்லியம் ஜோன்ஸ் ஹீஸ் அ ஓரியன்டலிஸ்ட் அப்படின்னு பாக்குறோம். ஓரியன்டலிஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா ஹீஸ் அ பிரிட்டிஷ் மேன். ஓகேவா? ஆனா அவர் வந்து எதை சப்போர்ட் பண்ணுவார் அப்படின்னா இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம் வந்து அவர் சப்போர்ட் பண்ணுவார். அதனாலதான் அவர் வந்து ஓரியன்டலிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? இவர் தான் எதை ஃபவுண்ட் பண்ணிருப்பாரு அப்படின்னு சொன்னா ஏஸ்தெட்டிக் சொசைட்டி அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த ஃபவுண்ட் பண்ணிருப்பாரு. எங்க அப்படின்னா கல்கட்டால. எந்த இயர்ல அப்படின்னு சொன்னா 1784ல வந்து அவர் ஃபவுண்ட் பண்ணிருப்பாரு. இவரை பத்தி இன்னும் ஃபேமஸா சொல்லணும் அப்படின்னு சொன்னா இவர் வந்து ஒரு டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பாரு ஒரு சான்ஸ்கிரிட் டிராமாவை. அது என்ன சான்ஸ்கிரிட் டிராமா அப்படின்னு சொன்னா சகுந்தலா. சகுந்தலா அப்படின்றது உண்மையாவே யார் எழுதின ஒர்க் அப்படின்னா காளிதாசா எழுதின ஒர்க். ஓகேவா? அதை வந்து வில்லியம் ஜோன்ஸ் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பாரு. அதுல இருந்து வில்லியம் ஜோன்ஸ் வந்து பயங்கர ஃபேமஸ். சோ சான்ஸ்கிரிட்ல இருக்கிற ஒர்க்கை ஒரு பிரிட்டிஷ் மேன் வந்து என்ன பண்ணிருக்காரு அவரோட இங்கிலீஷ்க்கு டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காரு. அதனால அது வந்து ஃபேமஸ். பட் சகுந்தலா வந்து ஒரிஜினலா யார் எழுதின ஒர்க் அப்படின்னா காளிதாஸ் எழுதின ஒர்க். அதை யார் டிரான்ஸ்லேட் பண்ணா அப்படின்னு கேட்டா மட்டும் தான் வில்லியம் ஜோன்ஸ். ஓகேவா? ஆஸ் வெல் அஸ் அவர் வந்து ஒரு பர்சியன் டெக்ஸ்ட். பர்சியன் அப்படின்றது பழைய லாங்குவேஜ். அதுல எழுதின நடர் ஷா அப்படின்ற ஒரு ஒர்க் வந்து பிரெஞ்சுல டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பாரு. அதுக்கும் அவர் வந்து ஃபேமஸான ஆள் அப்படின்னு பாக்குறோம். தென் அவரோட ஒரு ஒர்க் அப்படின்னு பார்த்தா இன்ஸ்டிடியூட்ஸ் ஆஃப் ஹிந்து லா அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்காரு 1794ல. இவ்வளவுதான் வந்து வில்லியம் ஜோன்ஸ். ஓகேவா? எஸ் மேம். எஸ் கிளியரா இது வரைக்கும் பார்த்தது? எஸ் மேம். எஸ் மேம். ஓகே guys, thank you. இது வரைக்கும் நடத்துறது படிச்சிருங்க. Again we will resume on Monday. Monday morning there will be a session. ஓகே மேம். தேங்க்யூ மேம். Thank you டா. தேங்க்யூ மேம்.